मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् अनन्तगुणसम्पन्नमनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। इह खलु जगति मनुष्यप्रभृतयः स्थावरान्ताः प्रादुर्भवन्तः परिणममानाः तिरोभवन्तश्च एकसूत्रनिगडिताः सन्तो वर्तन्ताम् इति इयं जगत्परिपालयितुरिच्छा दृश्यते। आपाततस्तु तिर्यञ्च स्थावराः ये चामीभ्यः प्रत्यञ्चः भिन्नां भिन्नां सरणिमनुरुन्धाना व्यवहरन्ति। न हि एतावदेवापि प्रतिबिम्बं भिन्नाः इति प्रतिभासन्ते स्थूलदृशाम्। एवं निपुणं निरूप्यमाने किमप्येकसूत्रनियन्त्रितत्वमेव सुसमञ्जसं भवति। तद्यथा ते जनिमन्तः तादृशीं योनिमापन्नाः तत्तदाकाररूपपरिमाणशीलाः अवलोक्यन्ते। एवं निपुणं निरूप्यमाने किमप्येकं सूत्रम् आलम्बयन् इदं जगत् स्वेषु स्वेष्वधिकारेषु नियतं वर्तते इति स्थिरीभवति। तदेव सूत्रं धर्म इत्याचक्षते मनुव्यासवसिष्ठादयः परमऋषयः என்பது நம் முன்னோர்களுடைய முதுமொழி. அதாவது இந்த ஜகத்தில் எத்தனையோ பிறவிகள் ஜென்மா எடுத்திருக்கு. மனுஷன் முதற்கொண்டு 84 விதமான ஜீவராசிகள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிறப்புகள் இருக்குது, ஒவ்வொரு விதமான வாழ்வியல் முறை இருக்குது, ஒவ்வொரு விதமான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது, ஒவ்வொரு விதமான வாழக்கூடிய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தால் ஒரு ஜீவராசி போல இன்னொரு ஜீவராசி இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மனுஷன் போல மற்ற பிராணிகள் இல்லை, ஒரு பிராணிகளை போல இன்னொரு விதமான பிராணிகள் இல்லை அப்படின்னு இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் ஏதோ ஒரு நூலில் கட்டின பாசி போல ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வாழறது. அது என்ன, ஒரு நூலில் எப்படி பாசிகள்லாம் வரிசையாக கோர்க்கப்பட்டிருக்குமோ அதே போல் ஏதோ ஒரு நூலில் இழைச்சி தான் இந்த உலகமே நடக்கிறது. அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தா, தர்ம இத்யாச்சக்ஷதே மனுவியாச வசிஷ்டாதயா பரமரிஷயா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. அந்த நூல் என்ன அப்படின்னா, நம்முடைய மனு வியாசர் முதலான
மகரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்ததான ஒரு வழி. அதற்கு தான் தர்மம் அப்படின்னு பேர். தர்மம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் சம்பாதிக்கிறோமோ அதை அடுத்தடுத்த பிறவிகளுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு எது துணையாக இருக்கோ அதுக்கு தான் தர்மம் அப்படின்னு பேர். அப்படி எடுத்துன்னு போக முடியுமா? யோஜனை பண்ணி பார்த்தா, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து முடித்த பிறகு எதை எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா, எதையுமே நாம் எடுத்துன்னு போகணும். எல்லாத்தையும் இங்கே விட்டுவிட்டு தான் நாம் ஒவ்வொருத்தரும் கிளம்புறோம். அப்போது எடுத்துன்னு போகிறதுக்கு கையில் ஒன்றுமே இல்லையே. அப்போது அடுத்தடுத்த பிறவிக்கு கூட எடுத்துன்னு போகிறது எதுவோ அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒன்றுமே எடுத்துன்னு போல எது கூட வருது அப்படின்னா, உபனிஷத்து நமக்கு காண்பிக்கிறது. உபனிஷத்து சொல்லும்பொழுது, சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லும்பொழுது, ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு அடுத்தடுத்த பிறவிக்கு 3 வஸ்துக்களை நாம் எடுத்து செல்கிறோம் என்று உபனிஷத் காண்பிக்கிறது. என்ன? தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச்சா என்று உபனிஷத்து வச்சனம். அவரவர்கள் படிக்கக்கூடியதான படிப்பு, கர்மணி புண்ணிய பாபங்கள், பிரஜா நினைவு, இதை 3ஐயும் நாம் ஒவ்வொரு பிறவிக்கும் கூடவே எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நாம் லோகத்திலேயே பார்க்கலாம். உலகத்திலேயே ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறோம். மேடை ஏறி கச்சேரி பண்ணுறதை பார்த்தா, அப்படி ஆலாபனம் பண்ணி பாட்டு பாடி நிரவல் பாடி ஸ்வரம் பாடி இப்படியெல்லாம் சின்ன 5 வயசு 6 வயசு குழந்தைகள் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, போன பிறவியில் அவ்வளவு அபியாசம் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த நாளில் பார்க்குறோம். பிறக்கிற குழந்தைகள்லாம் செல்ஃபோனோடையே பிறக்கிறத பார்க்குறோம். 4 வயசு 5 வயசு தான். ஆனால் அந்த குழந்தை அந்த கேமில் போய் விளையாடுறத பார்த்தா நமக்கே அவ்வளோ தூரம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் காலம் ஆறுது. அந்த குழந்தை நேராக ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோடு பண்ணி எதையோ அதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தோ எவ்வளவோ ரொம்ப துரிதமாக அந்த குழந்தைகள் வேலை செய்யுது. என்ன காரணம் அப்படின்னா, போன ஜென்மாவில் அவ்வளவு அபியாசம் பண்ணியிருக்கு. அதுதான் நாம் ஒவ்வொருத்தரும் படிப்பை அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு எடுத்துன்னு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அதே போல் புண்ணிய பாபங்களை நாம் எடுத்துன்னு போகிறோங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உலகத்தில் பிறக்கிறது, எத்தனையோ மனுஷர்கள் பிறக்கிறான். ஆனால் எல்லோருமே பணக்காரர்களாக பிறக்கிறதில்லை, எல்லோருமே ஏழையாக பிறக்கிறதில்லை. சில குழந்தைகளை பார்க்குறோம், பசின்னு என்னன்னு தெரியாமலேயே வளர்கிற குழந்தைகளை பார்க்குறோம். என்ன காரணம்னா, புண்ணியம் பண்ணியிருக்கு. சில குழந்தைகள் தாயார் இல்லாமல், அடுத்த வேளை பால் இல்லாமல், அப்படி கோவில் வாசலில் மட்டம் வாசலில் அங்கங்கே அழுதுன்றிருக்கிற குழந்தைகளையும் பார்க்குறோம். இந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம்னா, புண்ணிய பாபங்கள் தான் காரணம். இதுதான் நாம் ஒவ்வொருத்தரும் புண்ணிய பாபங்களை எடுத்துகிட்டு போகிறோங்கிறதுக்கு ஆதாரம். நினைவு பிரஜாவை எடுத்துகிட்டு போகிறோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, குழந்தை பிறந்ததும் புண்ணியாக வாசனம்னு பண்ணுவோம், ஜாத்தகர்மா நாமகரணம்னு. அப்படி மோதிரத்தினால தேன் எடுத்து அந்த குழந்தைக்கு மந்திரம் சொல்லி வைக்கிறது. அப்படி அந்த குழந்தையுடைய வாயில் தேன் நெய் தயிர் எல்லாம் வைப்பா. அப்படி வச்சா கூட அந்த குழந்தை எதுவும் பண்ணாது, பேசாமல் இருக்கும். ஆனால் தேனுக்கு பதிலாக ஒரு ட்ராப் வேப்பெண்ணெயை அந்த குழந்தையினுடைய வாயில் வச்சா வீல்னு அழுவும் அந்த குழந்தை. ஏன்னா வேப்பெண்ணெய் சாப்பிட்ற வஸ்து இல்லை அப்படின்னு அந்த பிறந்த குழந்தைக்கு தெரியுது. எப்படி தெரியுறதுன்னா, போன ஜென்மாவில் அனுபவிச்சிருக்கு. வேப்பெண்ணெய்ங்கிறது நாம் சாப்பிட்ற வஸ்து இல்லை அப்படின்னு அந்த குழந்தை உணர்ந்துருக்கு. இதுதான் நாம் ஒவ்வொருத்தரும் நினைவை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். அப்படி அந்த நினைவு பிறக்கிற வரையிலும் நமக்கு இருக்கும். கர்ப்பத்தில், தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த நினைவு பிரஜா நன்னாவே இருக்கும். குழந்தை பிறக்கிற வரையிலும் அந்த பிரஜா இருக்கும், நினைவு இருக்கும். அப்படி பூஸ்பரிசம்னு பேர். அப்படி பூமியில் பிறந்ததும் அவ்வளவும் மறந்து போயிடும் அந்த குழந்தைக்கு. அதனால தான் அழறுது. பிறந்த உடனே குழந்தை ஏன் அழறுது அப்படின்னா, சடார்னு அவ்வளவும் அந்த குழந்தைக்கு மறந்து போயிடும். அதான் அந்த குழந்தை அழறுது அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. அப்படி நாம் அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு உபனிஷத்து நமக்கு சொல்கிறது. உபனிஷத்து நமக்கு சொல்கிற வரைக்கும் நமக்கு அதில் நம்பிக்கை வரல. உபனிஷத்து சொன்னால் கூட அதில் நமக்கு ஒரு ஈடுபாடோ ஒரு நம்பிக்கையோ வரல.
இப்போது டாக்டர்கள் எல்லாமே அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. டாக்டர்களே சொல்கிறா. அதாவது எக்ஸ்டர்னல் நாலேஜ் அப்படின்னு பேர். ஸ்கூலில் குழந்தைகளை சேர்த்தா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்குது. என்ன காரணம்னா, போன ஜென்மாவில் அவ்வளோ அபியாசம் பண்ணியிருக்கு. இப்படி 7 ஜென்மாவுக்கு கூட வரும். நாம் படித்த படிப்பு எந்த படிப்பாக இருந்தாலும் கூட வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கிலீஷில் எவ்வளோ படிக்கிறோம், அந்த இங்கிலீஷ் படிப்பு எல்லாமே கூட வரும். அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு கூட வரும். அடுத்த ஜென்மா இதே மாதிரி மனுஷ ஜென்மாவாக இருந்ததுன்னா நமக்கு அந்த படிப்பு பயன்படும், இல்லைன்னா உபயோகம் இல்லாமல் போயிடும். அப்படி எந்த வித்தையானாலும் அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு கூட வரும். நினைவும் நமக்கு அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு கூட வரும். அப்படி இந்த பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு நாம் எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுப்பது தான் இந்த தர்மம் அப்படிங்கிறது. இப்போ நாம் இங்கேருந்து அமெரிக்காவோட போகிறதா தீர்மானித்தோம் அப்படின்னா, நாம் இங்கே சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் பேங்க்லேருந்து எடுத்து எல்லாத்தையும் அப்படியே கட்டுக்கட்டாக பெட்டியில் அடுக்கி எடுத்துன்னு போனால் ஏர்போர்ட் வரைக்கும் வேணால் எடுத்துன்னு போகலாம். அதுக்கு மேலே நம்மளால் எடுத்துன்னு போக முடியாது. இல்லை அதையும் மீறி சலுகையை உபயோகப்படுத்தி அதையும் மீறி அமெரிக்காவுக்கே நாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னாலும் கூட அங்கே போயாச்சுன்னு இந்த பணம் பூரா வெறும் பேப்பர் தான். ஏன்னா அங்கே செல்லுபடியாகாது. இங்கே சம்பாதிச்ச பணம் ரூபாய் எல்லாமே அமெரிக்காவுக்கு போயாச்சுன்னு வெறும் வெள்ளை பேப்பர் தான். ஏன்னா அங்கே பணம்னு வேறு இருக்குது, அங்கே டாலர்னு பேர். அப்போது நாம் டாலராக எடுத்துன்னு போனால் தான் அந்த தேசத்தில் உபயோகப்படுத்த முடியும். அப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே இருக்கிற நாம் சம்பாதிச்ச பணத்தை பூரா பேங்க்கில் கட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிடணும். அமெரிக்காவுக்கு போய் அங்கே உள்ள பேங்க்கில் போய் நாம் எடுத்தோம்னா நாம் இங்கே கட்டின பணம் தான் அங்கே எடுக்கிறோம். ஆனால் நாம் இங்கே கட்டின இதே 100 ரூபா 500 ரூபா அப்படியே வருமா அப்படின்னா வராது. அங்கே டாலராக அங்கே நமக்கு கொடுப்போம். அந்த தேசத்துக்கு எப்படி செல்லுபடி ஆகுமோ அதுபோல் நமக்கு அங்கே கிடைக்கும். அதே போல தான் நாம் இந்த ஜென்மாவில் சம்பாதிக்கிற அவ்வளவையும் அடுத்த பிறவிக்கு எடுத்துன்னு போகணும். இது பணம் மட்டும் இல்லை. நாம் அமெரிக்காவுக்கு போனால் பணம் மட்டும்தான் எடுத்துன்னு போக முடியும், வேறு எதையும் எடுத்துன்னு போக முடியாது. ஆனால் நமக்கு வேதம் தர்மசாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, இங்கே சம்பாதிச்ச அவ்வளவையும் மனைவி, குழந்தைகள், பொன் பொருள், வீடு வாசல் எல்லாத்தையும் அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு எடுத்துன்னு போக முடியும். எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னா, எப்படி நாம் பேங்க்கில் கட்டி டாலராக மாற்றுறோமோ பணத்தை, அதே போல் நாம் சம்பாதிச்ச அவ்வளவையும் தர்மமாக மாற்றணும். எப்படி அமெரிக்காவில் பணத்துக்கு டாலர்னு பேரும், அதே போல் நாம் போகிற அடுத்தடுத்த உலகத்திற்கு பணத்துக்கு புண்ணியம்னு பேர். அப்படி புண்ணியமாக மாற்றிக்கணும். அந்த புண்ணியம்தான் நமக்கு கை கொடுக்கும். அப்படி நாம் இந்த புண்ணியமாக மாற்றுறதுக்கான வழிகளை தான் நமக்கு வேதம், ஸ்மிருதிகள், புராணங்கள் காண்பிக்கணும். அந்த புண்ணியம் பாபம் என்பதை விவரித்து நமக்கு காண்பிக்கிறது. ரெண்டுக்குமே தர்மம்னு தான் பேர். புண்ணியத்துக்கும் தர்மம்னு பேர், பாபத்துக்கும் தர்மம்னு தான் பேர். புண்ணியம் பண்ணினால் நமக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கிறது. பாபம் பண்ணினால் நமக்கு வியாதிகள் வருது, ரோகங்கள் வருது, துன்பப்படும்படியாக நமக்கு நேர்றது. இது ரெண்டுக்குமே தர்மம் அப்படின்னு தான் பேர். இந்த தர்மம் தான் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்மளை ஆரோக்கியமாக கொண்டு போகிறது. இந்த தர்மம் தான். அதனால தான் இந்த 5 நாளில் நாம் தலைப்பாகவே என்ன வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, தர்மம் காட்டும் சுகமான வாழ்வியல் முறை அப்படின்னு டாபிக் வச்சுருக்கோம். அதாவது தர்மங்கிறது என்ன, அந்த தர்மத்தை நமக்கு யார் காண்பிச்சிருக்கா, இந்த தர்மத்தை வச்சுன்னு நாம் எப்படி சௌக்கியமாக வாழ முடியும் இந்த உலகத்தில் அப்படிங்கிறது தான் இந்த 5 நாளில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ரொம்ப சுலபமாக நமக்கு இதெல்லாம் காண்பிச்சிருக்கா. நாம் ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனால் கஷ்டம் இல்லை, ரொம்ப சுகமாக நம்மால் வாழ முடியும் இந்த உலகத்தில். லட்சியம் அப்படின்னு 4 சொல்கிறது. லட்சியத்தோடு நாம் வாழணும் அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சில லட்சியங்களோடு இந்த உலகத்தில் வாழணும். எந்த லட்சியத்தோடு வாழறது அப்படின்னா நமக்கு தெரியாது. நம்மளை கேட்டால் ஒரு சிலர் என்ன சொல்லுவோம்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 கோடி ரூபா பார்த்துடணும், அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்கிறவர்கள் உண்டு. இன்னும் சில பேரை கேட்டால் ஒரு வீடு வாசல் வாகனம் எல்லாம் வச்சுட்டு சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு, அதுதான் என்னுடைய லட்சியம்னு சொல்கிறவர்கள் உண்டு. இன்னும் சில பேரை கேட்டால் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கணும், எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்யணும், அதுதான் என்னுடைய லட்சியம், இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. ஆனால் இதெல்லாம் லட்சியமா அலட்சியமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால தான்
வேதமே நமக்கு அவ்வளவையும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால தான் வேத மாதா அப்படின்னு சொல்கிறோம். வேதத்தை மாதான்னு தாயாராக சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, நாம் பிறந்ததும் தகப்பனாரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறவளே தாயார் தானே. அப்பா வராப்ப அப்பா சொல்லு அப்பா சொல்லுன்னு தகப்பனாரையே நமக்கு அறிமுகப்படுத்துகிறவள் தாயார் தான். தாயார் நமக்கு தகப்பனாரை அறிமுகப்படுத்தலைன்னா நமக்கு யார் தகப்பனார்னு நமக்கு தெரியாது. தாயார் யாரை காமிக்கிறாளோ அவளை தான் தகப்பனார்னு நாம் முழுமையாக நம்புகிறோம். அதே போல தான் வேதம் இந்த உலகத்தில் வாழறதுக்கான அவ்வளவையும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால தான் வேத மாதான்னு தாயாருக்கு சமமாக வேதத்தை சொல்கிறோம். அந்த வேதம் 4 லட்சியங்களோடு நாம் ஒவ்வொருவரும் வாழணும் என்று காண்பிக்கிறது. லட்சியங்கிறது எப்படி இருக்கணும்னா, மற்றவர்களால் திருட முடியாததாக இருக்கணும், மற்ற ஜீவராசிகளால் அடைய முடியாததாக இருக்கணும். அப்படி எது இருக்கோ அதற்கு தான் லட்சியம் அப்படின்னு பேர். அப்படி இருக்கான்னா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் 4 லட்சியங்கள் இருக்குது. என்ன? ஜாயாமே ஸ்யாத், முதல் லட்சியம். மனுஷனாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் முதல் லட்சியமாக என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ஜாயாமே ஸ்யாத், கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் முதல் லட்சியம். கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது எல்லா ஜீவராசிகளாலும் முடியாது, மனுஷனால் மட்டுமே செய்து கொள்ளக்கூடியது கல்யாணங்கிறது. கல்யாணம் பண்ணிட்டாச்சுன்னா அப்புறம் அந்த கல்யாணத்தை யாராலும் திருட முடியாது. அதுதான் முதல் லட்சியம், ஜாயாமே ஸ்யாத். 2வது லட்சியம், அத பிரஜாயேயா, நமக்குன்னு குழந்தைகள் பிறக்கணும். இது 2வது லட்சியம். நமக்குன்னு குழந்தைகள் பிறந்தாச்சுன்னா அந்த குழந்தைகள் எந்த தேசத்துக்கு எவ்வளோ தூரம் போட்டுமே, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, எங்கே போனாலும் இன்ஷியல் மாறாது. தகப்பனாருடைய இன்ஷியல் மாறுமா? ஒவ்வொரு நாட்டுக்கும் போனால் ஒவ்வொரு இன்ஷியல்னு மாறாது. அப்படி நமக்குன்னு குழந்தைகள் பிறக்கணும். இது 2வது லட்சியம். 3வது லட்சியம், வித்தம் மே ஸ்யாத், நேர்மையான முறையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும். இது 3வது லட்சியம். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மனுஷனால் மாத்திரம்தான் சாத்தியம், மற்ற ஜீவராசிகளால் முடியாது. அப்படி நேர்மையான முறையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும். இது 3வது லட்சியம். அத கர்ம குர்வீய, 4வது லட்சியம், நம்முடைய கடமைகளை பூரா நாம் செய்யணும். நமக்கு கடமைகள் அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டு, டியூட்டி நம்முடைய லைஃப்பில் நாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கட்டாயம் செய்யணும். இந்த 4 லட்சியத்தில் தான் நமக்கு வேதம் காண்பிக்கணும். இந்த 4ஐயும் அடையிறதுக்கான வழிகளை தான் நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் ஆரம்பிக்கிறது. இதையெல்லாம் நமக்கு சுலபமாக புரியும்படியாக நமக்கு சொல்பவர்கள் மகரிஷிகள். ரிஷிகள் தான் நமக்கு காண்பிக்கிறார்கள். ரிஷிகள் அப்படின்னா யார் அப்படின்னா, வேதத்தினாலேயே சிருஷ்டி பண்ணப்பட்டவர்கள் ரிஷிகள் அப்படின்னு பேர். அவர்கள் ஒரு தாயாருடைய கர்ப்பத்தில் இருந்து கர்ப்பவாசம் பண்ணி அப்படி பிறந்தது அப்படிங்கிறது சில ரிஷிகள் தான். அநேகமாக மகரிஷிகள், வேத ரிஷிகள், இப்படியெல்லாம் ரிஷிகள்லேயே உள் விபாகங்கள் நிறைய இருக்குது, உள் பகுதிகள், பிரிவுகள் நிறைய இருக்குது. அதில் வேதத்திலேயே இதற்குன்னு ஒரு சரித்திரம் காண்பிக்கிறது, ஒரு கதை சொல்கிறது வேதமே. ரிஷிகள் அப்படிங்கிறவர்கள் யார், அவர்கள் என்ன பண்ணினா நமக்கு அப்படிங்கிறத வேதம் ஒரு சரித்திரத்தினால நமக்கு காண்பிக்கிறது. அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா, அஜான் ஹவை கிருஷ்ணே கிருஸ்தபஸ்யமானான் பிரம்மஸ்வயம்பூ அபியானர்ஷது. பிரம்ம அபியானர்ஷது. பிரம்ம அப்படின்னா வேதத்துக்கு பேர். வேதமானது அபியானர்ஷது, சில பேரை சிருஷ்டி பண்ணிது. எப்படிப்பட்ட வேதம் அப்படின்னா ஸ்வயம்பூ. ஸ்வயம்பூன்னா வேதம் ஒரு இடத்துல பிறந்தது, வேதத்தை ஒருத்தர் எழுதினார் அப்படிங்கிறது கிடையாது. அது சப்த ரூபமாக இருக்கக்கூடியது வேதம்ங்கிறது. அதற்கு அபௌருஷேயம் அப்படின்னு பேர். அபௌருஷேயம்னா ஒருவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கிடையாது. வேதம்ங்கிறது சப்த ரூபமாக இருக்கிறது, ஒளி ரூபமாக இருக்கிறது தான் வேதம்ங்கிறது. அதற்கு ஸ்ருதி அப்படின்னே ஒரு பேர் உண்டு. காதுனால கேட்க தான் முடியுமே தவிர இப்போ வேதத்திற்கு எழுத்து கிடையாது, சப்த ரூபம்தான் வேதம்ங்கிறது.
அந்த சப்தமே நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது. எப்படி கொடுக்கும்? சப்தம் பயன் தரும் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. வேத மந்திரங்கள் காதில் விழுந்தாலே போகிறோம், அந்த சப்தமே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அது எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, நாம் இப்போ ரோட்டில் போயின்னு இருக்கோம். ஒரு ஹிந்திக்காரர் ஒருத்தர், ஒரு இங்கிலீஷ்காரர், ஒரு தமிழ் பேசுகிறவர், தெலுங்கு பேசுகிறவர், 4 பேர் போயின்னு இருக்கா, ரோட்டில் போயின்னு இருக்கா. பின்னாடி ஒரு கார் வந்து பாம்னு சப்தம், ஹார்ன் அடிக்கிறது. அந்த ஹார்ன் அடித்தோடனே எல்லோருமே நெருந்துக்கிறான். இப்போ அந்த ஹார்ன் சப்தம் நமக்கு என்ன சொல்லித்து? நான் வரேன், நீங்கள்லாம் வழிவிடுங்கோ அப்படின்னு ஹிந்தியில் சொல்லித்தா, இங்கிலீஷில் சொல்லித்தா, தமிழில் சொல்லித்தா, தெலுங்கில் சொல்லித்தா அப்படின்னா பாம்ங்கிற ஒரு சப்தம்தான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே நமக்கு என்ன தோன்றுறது? நான் வரேன், நீங்களாம் வழிவிடுங்கோ அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு வருது. அதனால் தெலுங்கு பேசுகிறவரும் நகர்றார், ஹிந்தி பேசுகிறவரும் நகர்றார், தமிழ் பேசுகிறவரும் நகர்றார். பார்க்க இதுதான் சப்தம் பயன் தரும்னு பேர். அப்படி ஒரு வண்டியினுடைய ஹாரன் கேட்ட உடனே நாம் எப்படி நகர்ந்துக்கிறோமோ அதே போல தான் வேத மந்திரங்களெல்லாம் சொல்ல சொல்ல அந்த சப்தமே நமக்கு பலதரப்பட்டதான மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்துறது. அப்படி அபௌருஷேயம் அப்படின்னு பேர் வேதம். அந்த வேதம் சில பேரை அபியான ரிஷத்து சிருஷ்டி பண்ணிது. ஸ்வயம்புவான வேதம். சில கோவில்களெல்லாம் பார்க்கலாம், ஸ்வயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். சுவாமி ஸ்வயம்புவாக தானாகவே ஆவிர்பவித்தார், அதற்கு ஸ்வயம்பு மூர்த்தின்னு சொல்லுவோம். அதே போல் வேதம், ஸ்வயம்புவான வேதமானது சில பேரை சிருஷ்டி பண்ணினது. அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வேதம் சிருஷ்டி பண்ணிது அப்படின்னா, அஜானு, பிறப்பு இறப்பு தன்னாலேயே தீர்மானிக்கப்படணும், அப்படி இருப்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கணும். கிருஷ்ணீன்னு தபஸ், ஒரு எதை நம்முடைய வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளவையும் அடையக்கூடியவர்களாக வேதம் சிருஷ்டி பண்ணிது. தபஸ்யமானான், இதெல்லாம் அடையிறதுக்கு என்ன அவர்களுக்கு வேணும்னா தபஸ் வேணும். இந்த தபஸ்னாலேயே வாழ்க்கையில் என்ன வேணுமோ அவ்வளவையும் அடையும்படியான ரிஷிகளை வேதம் சிருஷ்டி பண்ணுறது. பிரம்மஸ்வயம்பூ அபியானரிஷத் தரிஷஜோபவன், அவர்களுக்கு தான் ரிஷிகள் அப்படின்னு பேர். தத்ரிஷி நாம் ரிஷித்வம், ஏன்னா வேதத்தினால தானாகவே ஆவிர்பவித்ததுனாலே அவர்களுக்கு மகரிஷிகள் அப்படிங்கிற பெயர் அவர்களுக்கு கிடைச்சது. தான் தேவதா அமுபாமந்திரயந்தா, அந்த ரிஷிகள் என்ன பண்ணினா வேதம் அவர்களுக்கு நன்றாக தெரியுது. அந்த தெரிஞ்ச வேதத்தை வச்சுட்டு தேவதைகளை ஆராதிக்கணும். தேவதைகளிடம்தான் நமக்கு என்ன தேவையோ அவ்வளவும் தேவதைகள்கிட்ட இருக்குது. அந்த தேவதைகளிடமிருந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவையானதை அவ்வளவையும் அடையணும் என்று ரிஷிகள் விரும்பி யஜ்ஞகாமாக, அதற்கு ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மகரிஷி. ஏதம் பிரம்மயஜ்ஞமபஷன், அப்படி ரிஷிகள்லாம் தீர்மானித்து பிரம்மயஜ்ஞம் அப்படின்னு ஒரு வழியை ரிஷிகள்லாம் சேர்ந்து தீர்மானம் பண்ணினான். தமாஹரன் தேனா யஜந்தா, அப்படி தினமும் பிரம்மயஜ்ஞம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முறையை மகரிஷிகள் முதல்ல வகுத்து எதிர்ச்சோத்யகீஷதா ரிக்வேத மந்திரங்கள்லாம் முதல்ல சொன்னான். அப்படி ரிக்வேத மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்ல என்ன ஆச்சுன்னா, தா பஜ ஆஹுதயோ தேவானாம் அபவன், அப்படி ரிக்வேத மந்திரங்கள்லாம் அவர் பிரம்மயஜ்ஞ ரூபமாக ரிஷிகள்லாம் சொல்ல சொல்ல நமக்கு நிறைய சர்க்கரை போட்ட நல்லா காய்ச்சின பால் சாப்பிட்டா நமக்கு என்ன திருப்தி ஏற்படுமோ அந்த திருப்தி தேவதைகளுக்கெல்லாம் ஏற்பட்டது. நிறைய சர்க்கரை போட்ட ஒரு ஸ்வீட்டான பால் சாப்பிட்டதான ஒரு திருப்தி தேவதைகளுக்கெல்லாம் ஏற்பட்டது. யஜ்யஜோகும்ஷி, பிறகு யஜுர்வேத மந்திரங்கள்லாம் சொன்னான். யஜுர்வேத மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்ல கிருதாபுதஜா, நல்ல நெய் வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை நல்லா காய்ச்சி நல்ல வாசனையான நெய் சாப்பிட்டதான ஒரு திருப்தியை தேவதைகள் அடைஞ்சார். யத் சாமானி சோமாஹுதஜா, சாமவேத மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்ல சோமாஹுதஜா, சோமஹா அப்படின்னு ஒரு திரவியம். சோமஹான்னு என்ன அப்படின்னா அது ஒரு கொடி. சோமஹான்னு ஒரு கொடி, ஜோதிர்லதான்னு பேர். ராத்திரி வேளையில் பச்சை பச்சேர்னு தெரியும் இந்த கொடி.
அந்த கொடியை எடுத்து அரைச்சி அதிலிருந்து எடுத்த ஜூஸ் எசன்ஸ், அதுக்கு தான் சோமஹான்னு பேர். அந்த எசன்ஸை சாப்பிட்டா தேவதைகளுக்கு அது ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடியது. அந்த திருப்தியை தேவதைகள்லாம் அடைஞ்சான். எதர்வாங்கிரசோ மத்வாபுதஜா, அதர்வ வேத மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்ல நல்ல ஸ்வீட்டான தேன் சாப்பிட்டதான ஒரு திருப்தியை தேவதைகள்லாம் அடைஞ்சான். அது மாத்திரமில்லை, மேற்கொண்டு ரிஷிகள் என்ன பண்ணினா, எப்ராஹ்மணானி இதிஹாசான் புராணானி கல்பான் காதாக நாராசகும்சீஹி. வேதம் 4 பகுதிகளாக இருக்கு. மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் அப்படின்னு 4 பகுதிகளாக இருக்கு. அதில் பிராமணம் அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் ரிஷிகள் சொன்னார். பிராமணானி இதிஹாசான் புராணானி, இதிஹாச புராணங்கள், காதாஹா காதாஹா அப்படின்னு சாமவேதத்தில் இருக்கு. நாராசகம்சீஹி, நாராசம்சம்னு ரிக்வேதத்தில் ஒரு பாகம் இருக்கு. அப்படி இதெல்லாம் அந்த ரிஷிகள் பிரம்மயஜ்யமாக சொல்ல, மேதாஹுதஜோ தேவானாம் அபவன், அவர்களுக்கு மேதஸ் அப்படின்னு ஒரு திரவியம், அமிர்தம் மாதிரி, அதை கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப திருப்தியாக இருக்கும். பிறகு மரணங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு வஸ்துவாக தேவதைகளுக்கு கிடைச்சது. தாபிஹி க்ஷுதம் பாப்மா நமபாக்னன், இவ்வளோ வஸ்துக்கள் தேவதைகளுக்கு கிடைச்சதுனால தேவதைகள் ரொம்ப திருப்தி சந்தோஷப்பட்டார். அபஹதபாப்மானோ தேவாக சொர்க்கம் லோகமாயன், அப்படி ரொம்ப திருப்தி அடைஞ்சு அங்கேருந்து கிளம்பும் பொழுது தேவதைகள்லாம் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பிரம்மணசாயுஜமிருஷயோ கச்சன், என்ன அனுகிரகம் பண்ணா தேவதைகள்லாம் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன அடையணும்னு நினைக்கிறியோ அவ்வளவையும் நீ அடைஞ்சிடுவ. உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறையோ அவ்வளவும் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தேவதைகள்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போனா அப்படின்னு வேதத்தில் இந்த சரித்திரம் சொல்லப்படுறது. அப்படி பிரம்மயஜ்ய பிரஷ்னத்துக்காக இந்த சரித்திரம் சொல்கிறது வேதம். அப்படி இந்த நாம் தினமும் பிரம்மயஜ்யம் சொல்லும் பொழுது தேவதைகள்லாம் அங்கே வந்து அதிருஷ்ய ரூபேன்னு நம்மளை சுற்றி உட்காண்டிருக்கா அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் பண்ணணும். தேவதைகள்லாம் வருவா. எங்கெல்லாம் நாம் வேத மந்திரங்கள் சொன்னாலும் மந்திராதீனாகி தேவதாக அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி நாம் ஒரு தேவதையை ஜபம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், ஆவாகனம் பண்ணுறோம்னா அங்கே தேவதைகள் அத்தனை பேரும் அங்கே வந்துடுவாள். ஏன்னா மந்திராதீனாகி தேவதா, மந்திரம் சொன்னால் வந்து ஆகணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு தேவதைகள்லாம் சொல்ல முடியாது, வந்துடுவாள். அப்படி அதிருஷ்ய ரூபேன அங்கே தேவதைகள்லாம் இருந்து நமக்கு என்ன வேணுமோ அவ்வளவையும் அனுகிரகம் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மகரிஷிகள் அப்படின்னு பேர். அப்படி வேதத்தினால சிருஷ்டி பண்ணப்பட்ட ரிஷிகள். அந்த ரிஷிகள் நிறைய 300 சில்லற ரிஷிகள் இருக்கா, மொத்தம் 300 சொச்சம் ரிஷிகள் மகரிஷிகள் இருக்கா. அந்த ரிஷிகளுடைய கோத்திரத்தில் தான் நாம் ஒவ்வொருவருமே வரோம். நம்மளை கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரம் சொல்லுவோம். பாரத்வாஜ கோத்திரா, ஹரித கோத்திரா, கௌண்டின்ய கோத்திரா, கௌசிக கோத்திரகான்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா அந்த ரிஷியினுடைய தலைமுறையில் நாம் வரோம். அந்த ரிஷியினுடைய ஜீன் நம்முடைய உடம்பில் இருக்குது. அந்த சக்தி நமக்கு தெரியல. நாம் ஒவ்வொருவருமே அந்த ரிஷிகளுடைய தலைமுறை வம்சத்தில் தான் நாம் வரோம். அப்படிப்பட்ட மகரிஷிகள் தான் நமக்கு வேதம், தர்மசாஸ்திரம், இதிகாசம், புராணங்கள் இதை எல்லாத்தையும் வகுத்து நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கோம். அப்படி ரிஷிகள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணலைன்னு சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாமல் போயிடும். அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் மகரிஷிகள் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி காண்பிச்சிருக்காங்க. அப்படி ரிஷிகளுக்கு ராமாயணத்தில் ராமன் ஆரண்ய காண்டத்தில் அப்படி ராமன் வனவாசம் பண்ணுற போது ஒவ்வொரு ரிஷிகளுடைய ஆசிரமங்களையும் பார்த்துட்டே வர ராமன். அப்படி பார்த்துன்னு வரும்பொழுது ரொம்ப ஆச்சரியப்படுற ராமன். என்ன புது அனுபவம் அவருக்கு. வனவாசங்கிறது ராமனுக்கு புது அனுபவம். அப்படி வந்து பார்க்கும்பொழுது பார்த்தா நாம் எப்படி ஒரு கிராமத்துக்கு போகணுன்னா எவ்வளோ யோஜனை பண்ணுறோம். ஒரு குக்கிராமத்துக்கு போகணுன்னா முதல்ல நாம் என்ன பண்ணுறோன்னா ஃபோனை மாற்றுறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபோன் அங்கே நெட்டு வேலை செய்யாது. கிராமத்துக்கு போனால்
உடனே கேட்போம், நம்மளை ஒரு கிராமத்துக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிட்றா அப்படின்னா அங்கே எந்த நெட்டு வேலை செய்யும் அப்படின்னு கேட்போம், இல்லை வைஃபை இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்படி ஒரு கிராமத்துக்கு நாம் போயாச்சுன்னா கிராமத்தில் பார்த்தா வீட்டுக்கு வீடு பார்த்தா 3 ஃபேஸ் கரண்ட்டில் எல்லாம் சிங்கிள் ஃபேஸாக இருக்குது. போச்சு, கரண்ட்டு போனால் போனது தான். அப்படி இருக்க ஒரு யூபிஎஸ் இல்லை. எப்படி வேணால் இந்த கிராமத்தில் வசிக்கிறா அப்படின்னு நமக்கு ரொம்ப எப்படி நாம் கவலைப்படுவோம். அதே போல் தான் ராமன் வனவாசம் பண்ணும்போது பார்த்தா ரிஷிகள்லாம் எப்படி இந்த வனத்தில் ஆனால் சௌக்கியமாக வசிக்கிற ரிஷிகளுடைய முகத்தெல்லாம் பார்த்தா வாடி போய் ஒரே சோர்ந்து போய் கஷ்டம் தாங்காமல் எத்த தின்னா பித்தம் தெளியும்னு தெரிஞ்சு ராமன்ட்ட நிற்கிறாளா ரிஷிகள்லாம் அப்படின்னா இல்லை, சந்தோஷமாக ரிஷிகள்லாம் வரணும்னு அப்படி கூப்பிட்றா ரிஷிகளெல்லாம். அதெல்லாம் பார்த்து ராமன் சீதை கிட்ட சொல்கிறார், ரிஷிகள்லாம் எப்படி இருக்கா பார்த்தியா, இங்கே திவ்ய ஜானோபன்னாக ரிஷயா. ராமன் சொல்கிற ரிஷிகளுக்கு அவர்களுக்கு என்னென்னலாம் ரிஷிகளுக்கு சக்திகள் இருக்குன்னு சீதைக்கு ராமன் சொல்லிகிட்டே வரார். திவ்ய ஜானோபன்னாக அப்படின்னு என்ன, அதீத அநாகத ஞானவந்தா அப்படின்னு பேர். இந்த ரிஷிகள்லாம் இருக்காளே நம்மளை மாதிரி ரிஷிகள்லாம் அப்படின்னு நினைக்காத, அவர்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது, இது எல்லாமே அவரால் சொல்ல முடியும். நாம் கேட்டால் தான் சொல்லுவார், கேட்டால் சொல்ல முடியும் அவர்களால். மகர்ஷயா அலௌகிக தத்துவ சாட்சா்கார சமர்த்தாக அப்படின்னு பேர். மகர்ஷிகள்லாம் பார்த்தோன்னே ஒருத்தர் ஒரு பஞ்சகஜம் கட்டின்னு ஒரு வைதிக வேஷத்தில் வந்தாலே ரொம்ப படித்தவா நாமெல்லாம் என்ன எப்படி பார்ப்போம்னா, இவெல்லாம் கூட ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கான், ஒரு இங்கிலீஷ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, இவெல்லாம் எப்படி இவெல்லாம் இந்த உலகத்தில் வாழறான்னு நினைப்போம். ரொம்ப படிச்சுட்டா இங்கிலீஷ் ஞானம் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது, இவெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி ரிஷிகள்லாம் அது மாதிரியான கிடையாது. லௌகிக தத்துவ சாட்சா்கார சமர்த்தாக, எல்லாமே முடியும். நீ என்ன பாஷையில் கேட்குறியோ அந்த பாஷையிலேயே அவரால் பதில் சொல்ல முடியும். வேண்டான்னு இருப்பா, நமக்கு இவ்வளவும் தெரியும் அப்படிங்கிறத வெளிப்படுத்த மாட்டா மகரிஷிகள், ரகசியமாக அவள் இருப்பாள். ஏன்னா அது மாதிரி வெளிப்படுத்தினா நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் ஏதாவது செலவிடுமோன்னு கவலைப்படுவோம். புண்ணியம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். பாபம் சுலபமாக சேர்த்துடலாம், புண்ணியத்தை சேர்க்கறது ரொம்ப சிரமம். அதனால் நாம் ஏதாவது லௌகிகமாக ஏதாவது அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் பேச போக நமக்கு ஏதாவது புண்ணியம் குறைஞ்சி போயிடுமோன்னு கவலைப்படுவா மகரிஷிகள். ஆனால் அவளுக்கு எல்லா பாஷையும் தெரியும். பிரீதாக, கிடைச்சதை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவான். கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா, அப்படியா ஒரு நாமவே ஒரு தாம்பூலம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு 100 ரூபா வச்சு கொடுக்குறோம்னா ரொம்ப யதேஷ்டமாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு 100 ரூபாயும் ரொம்ப ஜாஸ்தியா அப்படின்னா அப்படி இல்லை, கொஞ்சம் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ரிஷிகள். பக்தி பிரேரிதாக, எல்லா விஷயத்திலையும் முழுமையாக ஈடுபடுறவர்கள். திரிகாலஜ்ஞாக, 3 காலமும் உணர்ந்தவர்கள். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர்கள் மகரிஷிகள். எல்லா காலமுமே தெரியும். திருடவிரதாக, அசிதில தத்ரக்ஷத்வ நியமாக, ஒரு நியமத்தை எடுத்துட்டாச்சுன்னா என்ன சிரமம் வந்தாலும் அந்த நியமத்தை விட்டு விலகிறது கிடையாது. அப்படி இருக்கிறவர்கள் ரிஷிகள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு மனசு ரொம்ப தழுவாக இருக்கும். வனவாசினஹா, வனத்தில் வசிக்கிறோம், டவுனில் வசிக்கிறோம், கிராமத்தில் வசிக்கிறோங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பான். மகாபாகாக, மகாபாக்யாகான்னு வாழ்க்கையில் நம்மால் அடைய முடியாத சுகங்கள் எல்லாம் அடைஞ்சவர்கள் மகரிஷிகள். நாம் ஏதோ கொஞ்சம் அடைஞ்சிட்டே ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் அவெல்லாம் போன லெவல் இருக்கே ரொம்ப உயர்ந்த லெவலுக்கு போனவர்கள். பாவகோபமாக, அதே போல் அவர்கள்ட்ட நாம் பழகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அக்னி மாதிரி இருப்பாள். ரொம்ப சகஜமாக எல்லாத்தையும் பேசுகிறா, ரொம்ப சாதாரணமாக இருக்கான்னு நினச்சா கூட அவள்கிட்ட உள்ள தபஸ் இருக்கே அது ரொம்ப உயர்ந்தது, அக்னி மாதிரி. தர்மச்சாரிணா, தர்மம் தெரிந்தவர்கள். எது புண்ணியம், எது பாபம், எதை செய்யணும், எது செய்யக்கூடாது, இக்கட்டான சூழ்நிலையில் கூட சரியான ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறவர்கள் தர்மச்சாரிணா. கர்ப்பபூதாக, அவர்கள்லாம் வெளியில் பப்ளிக்காக பிரசித்தமாக தெரியாது விஷயங்கள்லாம். அவள் பாட்டில் ஒரு ஓரமாக இருந்துட்டுருப்பாள், யாராவது சொன்னால் தான் தெரியும். அப்படி ஒரு பேர், ஒரு புகழை விரும்பாதவர்கள். தபோதனாக, தபஸு தான் அவர்களுக்கு ஐஸ்வர்யம்.
அவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னா தபஸு தான். நிறைய புண்ணியத்தை சேர்த்து சேர்த்து அந்த புண்ணியம்தான் அவர்களுக்கு தனம், ஐஸ்வர்யம். தாபசாக காயிக கைங்கரிய அசக்தாக. அப்படி ரிஷிகள்னால் என்னால் இது முடியும், இந்த மலையை பெரட்ட முடியும், என்னால் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு வரவே மாட்டான். பேசாமல் இருக்கும். யாராவது வந்து கேட்டால் அந்த காரியத்தை சாதிச்சு கொடுப்பா, கேட்டால் பதில் சொல்லுவா. அப்படி மறைவாக இருப்பாள். சித்தாக சித்த சாதன நிஷ்டாக, எல்லா சித்தியையும் அடைஞ்சவர்கள். அஷ்டமா சித்தி அப்படின்னு இருக்கு. அனிமா, கரிமா, லகிமா, இது மாதிரியான அஷ்டமா சித்திகளை அடைஞ்சவர்கள். அஷ்டமா சித்திங்கிறது என்ன அப்படின்னா, சாப்பிடாமலேயே வருஷக்கணக்கில் இருக்க முடியும். எவ்வளோ வேணால் இன்றைக்கி ஒரு 5 கிலோ சாப்பிடணும் அப்படின்னு தீர்மானித்தா 5 கிலோ சாப்பிட முடியும். அப்படி ஜலத்தின் மேலே நடக்கணும் அப்படின்னா ஜலத்து மேலே நடக்க முடியும். வெயிட்டாக இருக்கணுன்னாலும் தன்னுடைய உடம்பை 1 டன் வெயிட்டுக்கு அதிகப்படுத்திக்க முடியும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும்னா அருகம்புல் அளவுக்கு தன்னுடைய வெயிட்டை ரொம்ப குறைச்சிக்கவும் முடியும். இதெல்லாம் அனிமாதி அஷ்டசித்திகள்னு பேர். இங்கே உட்காந்துருப்பா, ஆனால் கண்ணுக்கு தெரியாது, அப்படி மறைஞ்சு இருக்கிறது. இது மாதிரி எல்லாம் சித்தியை அடைஞ்சவர்கள் சித்தாக. நியாயவருத்தாக, எது சரி எது தப்புங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாள். பரவாயில்ல, போனால் நம்மாத்து பிள்ளை தானே, கொஞ்சம் முன்ன பின்ன தப்பு பண்ணிட்டான், பரவாயில்ல அப்படின்னு விடமாட்டான். தப்புன்னா தப்பு தான். பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தப்புன்னா தப்புன்னு ஒரே கணக்கில் இருக்கும். சரியாக இருந்தால் சரின்னு ஏற்றுப்பான். ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு சங்கோஜமே விடமாட்டான். சரியாக பண்ணியிருந்தால் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுவாள், தப்பாக பண்ணியிருந்தால் ரொம்ப கோவிச்சுப்பாள். இதெல்லாம் ரிஷிகளுடைய குணம் அப்படின்னு ராமன் ராமாயணத்தில் காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ரிஷிகள் தான் நமக்கு வேதம் தர்மசாஸ்திரங்களையெல்லாம் வகுத்து கொடுத்து நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து வகுத்து கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு 3 படிகளாக வச்சுருக்காங்க. அதில் முதல் படி வேதம் அப்படிங்கிறது. வேதத்திற்கு பிரபு சம்மிதம் அப்படின்னு பேர். ராஜாவினுடைய உத்தரவு. ராஜா ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னா அதை அப்படியே நாம் கடைபிடிக்கணும். ஏன்னு கேட்கக்கூடாது, அதை அப்படியே கடைபிடிக்கணும். வேதம் சத்தியம் வதா அப்படின்னு சொல்கிறது. உண்மையையே பேசணும் அப்படின்னு வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. இது ஒரு மந்திரம் இருக்குது, 4 எழுத்து தான். சத்தியம் வதா என்ன அர்த்தம்? உண்மையே பேசணும் அப்படின்னு அவ்வளோதான் சொல்லும் வேதம். ஏன்னா ராஜாவினுடைய உத்தரவுன்னா ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். இதையே கொஞ்சம் விவரித்து நமக்கு காண்பிக்கிறது ஸ்மிருதிகள், ரிஷிகள் பண்ணின ஸ்மிருதிகள். இப்போ நாம் புரிஞ்சுக்கிறாப்பில் பார்க்கணும் அப்படின்னா, ஆஃபீஸுக்கு போகிறவர்கள்லாம் டை போட்டுருந்து ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. கட்டாயம் ஆஃபீஸுக்கு போனால் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கணும், டை போட்டுன்னு தான் ஆஃபீஸுக்கு போகணும். ஆனால் யோஜனை பண்ணி பார்த்தா இந்த டைங்கிறது நமக்கு எதுக்குமே உபயோகம் இல்லை. கழுத்துக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு, ஒரு 1.5 இன்ச்சு அகலத்தில் 2 அடிக்கு கௌபீனம் மாதிரி தொங்கிறது கழுத்துக்கு கீழே. போட்டுக்கணும்னு ரூல் இருக்குது, நாம் போட்டுக்கணும். யோஜனை பண்ணி பார்த்தா இது எதுக்குமே நமக்கு உபயோகம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ரூல் போட்டுக்கணும்னு இருக்கிறதுனால நாம் போட்டுருக்கோம். அது மாதிரி தான் வேதம் சொல்கிறத அப்படியே கேட்கணும். ஆனால் நமக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் ஸ்மிருதிகள், ரிஷிகள்லாம் பண்ணின ஸ்மிருதிகளுக்கு சுஹுத் சம்மிதம் அப்படின்னு பேர். சுஹுத் சம்மிதம்னா நண்பன் சொல்கிறது போல ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ சத்தியம் வதா அப்படின்னு வேதம் சொல்கிறதே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் கிஞ்சித பிரியம் ஸ்மிருத் பிரியஞ்ச நாடிருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது, ரிஷிகள் சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, வேதம் சத்தியம் வதான்னு சொல்கிறது இல்லையா, அதற்கு என்ன அர்த்தம்னா, சத்தியம் ப்ரூயாது பிரியம் ப்ரூயாது, உண்மையை நடந்ததை நடந்தது போலவே சொல்லணும். பிரியம் ப்ரூயாது, அதே சமயம் கேட்குறவனுக்கு அது பிரியமாக இருக்கணும். இப்போ நேற்றுக்கு இங்கே ஒருத்தர் வரும்பொழுது இங்கே ஏதோ எண்ணெய் கொட்டியிருக்கு, வழிக்கு கீழே விழுந்துட்டார். நேற்றுக்கு அவரே இன்றைக்கும் வரணும், நேற்றுக்கு வழிக்கு விழுந்துட்டேரே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது உண்மைதான், நடந்தது தான். ஆனால் கேட்குறவருக்கு அது பிரியமாக இருக்காது. நேற்றுக்கு நான் விழுந்துட்டேங்கிறத இவன் சுட்டி காமிக்கிறான் அப்படின்னு வருத்தப்படுவார். நப்ரூயாத்து கிஞ்சித் அப்பிரியம், அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது. பிரியஞ்ச நாடிருதம் ப்ரூயாது, அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்து சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. இப்போ நேற்றுக்கு இங்கே பாராயணங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கிறது அப்படின்னு ஒரு 5000 ரூபா கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கார்.
அவர் இன்றைக்கி வந்திருக்கார் அப்படின்னா வரணும், குபேரன் மாதிரி பிரமாதமாக அள்ளி கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குபேரனுக்கு என்ன 5000 ரூபா தான் மதிப்பா அப்படி சொல்லக்கூடாது. அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு அதிகப்படியாக சேர்த்தும் சொல்லக்கூடாது. ஏஷதர் மசனாதனா இப்படி வேதம் 4 எழுத்தில் சொன்னதில் ஸ்மிருதிகள்லாம் 32 எழுத்தில் காமிக்கிறது. இந்த டை விஷயத்தையே எடுத்துட்டா நண்பன்கிட்ட சொல்கிறான், நாளைக்கு நான் டை போட்டுன்னு போக போகிறதா இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், அது என்னடா வெயிட்லெஸ்ஸான துணி தானே, கழுத்துக்கு கீழே தானே தொங்குறது, போட்டுன்னு போ. இல்லை நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு அது ரொம்ப கசகசான்னு இருக்குது அப்படின்னா இன்னும் அதனால் லூஸ் பண்ணிட்டு போ, இல்லையா பேக்குக்குள்ளே வச்சுன்னு போ, ஆஃபீஸு வாசலுக்கு போயிட்டு மாட்டின்னு உள்ளே போயிடு அப்படின்னு நண்பன் எப்படி அவன் எடுத்துப்பானோ அது மாதிரி சொல்லுவான். அது மாதிரி தான் தர்மசாஸ்திரங்கள்லாம் அப்படி கொஞ்சம் விவரித்து சொல்கிறது. இதே விஷயத்தை இதிகாசம் புராணங்களுக்கு காந்தாசம்ஹிதம் அப்படின்னு பேர். காந்தாசம்ஹிதம்னா மனைவி கணவனுக்கு சொல்கிறது மாதிரி சொல்லும். இப்போ சத்தியம் வதா அப்படின்னு வேதம் 4 எழுத்தில் சொன்னதே அதை விவரித்து சொல்கிறது புராணங்கள் தான், இதிகாசம் புராணங்கள். ஏன்னா ஸ்திரீகளுக்கு அதான் இயல்பு, அதான் காந்தாசம்ஹிதம்னு வச்சா. இதிகாசம் புராணங்களுக்கு ஏன் காந்தாசம்ஹிதம்னு வச்சான்னா ஸ்திரீகளுக்கு எந்த விஷயத்தையுமே சுருக்கி சொல்லி பழக்கமே கிடையாது. பெண்களுக்கு எதையுமே விரிவாக தான் சொல்லுவாள். இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா கேட்பா, என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலே எல்லாம் எப்படி நடந்தது, ஆமாம் கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்தது, காஃபி கொண்டா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னா முழு கல்யாணத்தையும் சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். இதே ஒய்ஃப் போயிட்டு வரா, மனைவி போயிட்டு வரா கல்யாணத்துக்கு அப்படின்னா, என்ன நேற்று கல்யாணத்துக்கு போனியே ஆச்சா, ஆமாம் நான் கிளம்பினேன்னா பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகிடுது, அப்புறம் அங்கேருந்து போய் இறங்கும்போது அங்கே அதுக்குள்ளே இவா தான் வந்திருந்தா, அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே மண்டபத்துக்கு போனேன், அதுக்குள்ளே கல்யாணம் ஆரம்பம் ஆகிடுது அப்படின்னு ஆரம்பித்தா அந்த 2-3 நாள் கல்யாணத்தையும் சொல்லி தான் நிப்பாட்டுவார். அது பெண்களுக்கு இயல்பு, எதையுமே சுருக்கமாக அவளுக்கு சொல்லி பழக்கம் கிடையாது. அதே மாதிரி தான் இதிகாசம் புராணங்கள் எதையுமே சுருக்கமாக சொல்லாது, விவரித்து சொல்லும். இப்போ சத்தியம் வதா அப்படின்னு வேதம் சொன்னதை கதையாக நமக்கு இதிகாசம் புராணங்கள் காண்பிக்கிறது. சத்தியம் வதா அப்படின்னு வேதம் சொல்கிறதோனோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு அதுக்கு கதை சொல்லியிருக்கு. இப்போ அந்த டை விஷயத்தையே எடுத்துட்டா மனைவி கிட்ட சொல்கிறான், நான் நாளைக்கு டை போட்டுன்னு போகிறாப்புல இல்லை போட்டுன்னு போகல அப்படின்னா அவளுக்கு தெரியும் எப்படி சொன்னால் கேட்பான்னு அவளுக்கு தெரியும். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி மெதுவாக ஆரம்பிப்பேன், நான் உங்களை முதல்ல பார்க்கும்போது டை போட்டுன்னு தான் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாலே போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருந்தால் கூட டை போட்டுட்டே தான் ஆற்றுல உட்காந்துருப்போம். ஏன்னா மனைவி சொன்னால் அப்படியே கேட்குறதுன்னு ஒரு பழக்கம். அதே மாதிரி தான் இதிகாசம் புராணங்கள் இவன் எப்படி சொன்னால் கேட்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கதையாக சொல்கிறது. இந்த சத்தியம் வதாங்கிற வேதத்தில் சொன்ன இந்த மந்திரத்துக்கு தான் ஹரிச்சந்திரோபாக்கியானம்னு மகாபாரதத்தில் இருக்குது. ஹரிச்சந்திரன் ஒரு ராஜா ரொம்ப சத்தியமாக இருக்கணும்னு வாழ்க்கையில் வச்சுருந்தான், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வர்க்கமாக வச்சுட்டு அவனுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வந்தது. அப்படி காசிக்கு போய் ருத்ரபூமியிலலாம் வேலை செஞ்சு ரொம்ப துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த சத்தியத்தை அவன் காப்பாற்றினான்னு பார்க்குறோம். இப்படி இதிகாசம் புராணங்கள் நாம் வேதம் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரித்திரமாக நமக்கு காமிக்கிறது. அப்படி தான் இதிகாசம் புராணங்கள் அவ்வளவும் நம்முடைய தர்மங்களை சொல்கிறது. அந்த தர்மங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். வேதத்தை நாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதிகாசம் புராணத்தில் வர்ற கதைகளை நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். அந்த கதைகளை நாம் தெரிஞ்சுட்டால் அதில் உள்ள தர்மமும் நமக்கு நன்னா முழுமையாக தெரியும், நமக்கு மனசுக்கு நன்னா புரியும். அப்படி ஆச்சபனம்னு இருக்குது. ஆச்சபனத்திலேருந்து ஆரம்பித்து நாம் எவ்வளோ காரியங்கள் பண்ணுறோம். இந்த அவ்வளவுக்கும் இதிகாசம் புராணங்களில் கதைகள் இருக்குது, சரித்திரம் இருக்குது. ஆச்சபனத்துக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது, சுக்லாம்பரதனம்னு கொட்டிக்கணும் அதுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது. அப்படி ஆச்சபனத்திலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய தேவதா பிரதிஷ்டை, கோவில் பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம், இது எல்லாத்துக்கும் இதிகாசம் புராணங்களில் சோர்ஸு சொல்லப்படுது. மூல காரணம் என்ன, இதெல்லாம் இப்படி ஏன் பண்ணுறோம், இப்படி பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன, பண்ணாவிடில் நமக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கிறத இதிகாசம் புராணங்கள் நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. இந்த இதிகாசம் புராணங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்ணினவர் ரிஷிகள் தான். அதில் முதல் ரிஷி வியாசாச்சாரியாள் அப்படின்னு பேர். வியாசர் தான் ரிஷிகளில் முதல் ரிஷி வியாசர் தான். அப்படி வியாசர்லேருந்து ஆரம்பித்து எத்தனையோ ரிஷிகள் இருக்காங்க.
அப்படி கோத்திர பிரவர்த்தகர்கள்னு சில ரிஷிகளுக்கு பேர், வேத பிரவர்த்தகர்கள்னு சில ரிஷிகளுக்கு பேர். அப்படி தேவ ரிஷி, ராஜ ரிஷி, ஞான ரிஷி, தபோ ரிஷின்னு ரிஷிகளுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த ரிஷிகள் தான் நமக்கு அவ்வளவையும் விவரித்து காமிச்சிருக்கோம். அந்த ரிஷிகளுடைய சரித்திரங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ரிஷிகளுடைய சரித்திரங்கள் எல்லாமே இத்திஹாசம் புராணங்களில் இருக்குது. நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரம் சொல்கிறோமே, அந்த கோத்திரத்திற்கான ரிஷியருடைய சரித்திரத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். பாரத்வாஜ கோத்திரகான்னு சொல்கிறோம்னா, அந்த பாரத்வாஜ கோத்திரர் அந்த ரிஷி இருக்காரே, அந்த பாரத்வாஜ ரிஷிக்கு என்ன பெருமை இருக்குது, அவர் எங்கே பிறந்தார், எங்கே இருந்தார், அவர் என்னெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டுமே இல்லை, நம்முடைய கோத்திரத்தில் இன்னும் வேறு எந்த கோத்திரங்கள்லாம் நமக்கு பங்காளிகளாக வரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ரிஷிகளுடைய பிள்ளைகள்லாம் நமக்கு பங்காளிகள், அதான் சகோத்திரம்னு பேர். வாத்தியர்கள்ட்டெல்லாம் கேட்டால் சகோத்திரம்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாள். சகோத்திரம்னா என்ன அப்படின்னா ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பேர். அந்த ஒரே கோத்திரத்தில் சேர்ந்தவர்கள் அண்ணா தம்பி, அக்கா தங்கைகள், அது மாதிரி சொந்தம் வரும். அது அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கோத்திரத்தில் வந்த ரிஷிகளுடைய பிள்ளைகள் அவர்கள்லாம் யார், இந்த ரிஷி எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அவருடைய குணாதிசயம் என்ன, ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ரிஷிக்கு என்ன குணாதிசயங்கள்லாம் உண்டோ அதே குணாதிசயம் நமக்கும் உண்டு. நமக்கும் அந்த சக்திகள்லாம் இருக்கும். நாம் அந்த திருஷ்டியில் பார்க்கணும். அந்த பார்வையில் பார்த்தா அந்த ரிஷிக்கு உள்ள சக்தி பூரா நமக்கும் இருக்குது. அப்படி ஒவ்வொரு கோத்திரக்கார ரிஷிகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இதிகாசம் புராணங்களில் தான் சொல்லப்படுறது. அதில் வியாசர்லேருந்து ஆரம்பித்து, வியாசர் தான் நமக்கு எல்லாத்தையும் வகுத்து கொடுத்தவர் வியாசர். வியாசாய விஷ்ணு உபாய வியாசரு உபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நமஹா அப்படின்னு வியாசரை சொல்கிறோம். வியாசாய விஷ்ணு உபாய, பகவான் விஷ்ணுவே தான் வியாசாச்சாரியாளாக அவதாரம் பண்ணி வர. வியாசர் வேறு, விஷ்ணு வேறு அப்படிங்கிறது கிடையாது. வியாசாய விஷ்ணு உபாய வியாசரு உபாய விஷ்ணவே. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினா கூட வியாசாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணின மாதிரி தான். வியாசாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்ணின மாதிரி தான் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்து, அப்படி ரிஷிகள்லாம் எங்கே வாழ்ந்தான்னு பார்த்தா நதிகள், புண்ணிய நதிக்கரைகளில் அது மாதிரி தான் இருப்பாள் ரிஷிகள். நதிக்கரைகளில் தான் ரிஷிகள்லாம் இருப்பாள். ஏன்னா அவர்களுக்கு வேண்டிய வஸ்துக்கள்லாம் நதிக்கரைகளில் தான் இருக்கும். அவர்களுக்கு வேண்டிய வஸ்துக்கள் என்ன அப்படின்னா தர்ப, சமித்து, ஜலம், பழங்கள், இவைகள் தான் ரிஷிகளுக்கு அத்தியாவசியமான சாமான்கள். இதெல்லாம் நதிக்கரைகளில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால புண்ணிய நதிகளில் வாசம் பண்ணியிருக்கேன். நம்ம பாரத தேசத்தில் எவ்வளோ நதிகள் இருக்குது. முக்கியமாக புண்ணிய நதிகள்னு 15 நதிகள் சொல்கிறது மகாபாரதம். மகாபாரதத்தில் யக்ஷப்பிரஷ்னம்னு ஒரு பகுதி இருக்குது. அப்படி பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் பண்ணுற போது அப்படி ஒரு இடத்துல தங்கியிருக்கிற போது ரொம்ப தாகமாக இருக்குது, வெயில் காலம், ஜலம் சாப்பிடணும்னு அப்படி தீர்மானிக்கும் பொழுது ஒவ்வொருத்தராக பக்கத்தில் ஏதாவது நதி இருக்கான்னு பாரு, அந்த நதியில் போய் ஜலம் எடுத்துன்னு வந்தால், ஒரு குடத்தில் ஜலம் எடுத்துன்னு வந்தால் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தராக போகிறான். பஞ்ச பாண்டவர்களில் முதல்ல சகாதேவன் போனவன் ரொம்ப நேரம் ஆச்சு, காணும். பார்த்தா ஏன் இங்கே பக்கத்தில் தான் நதி இருக்க போல இருக்கு. ஏன்னா நிறையா மரங்கள் சூழ்ந்திருக்கு. மரங்களில் பட்சிகள்லாம் கூடு கட்டியிருக்கு. பட்சிகள்லாம் எங்கே கூடு கட்டும் அப்படின்னா நதிக்கரைகளில் உள்ள மரங்களில் தான் கூடு கட்டும். சட்டுன்னு தண்ணீர் வேணும்னா டக்குன்னு ஜலம் எடுத்துக்கணும். அந்த நதிக்கரைகளில் தான் விவசாயங்கள்லாம் நடக்கும். அந்த தானியங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு அப்படி பட்சிகள்லாம் நிறைய கூடு கட்டியிருக்கிறத பார்த்தா பக்கத்தில் ஏதோ நதி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. போன சகாதேவனை காணுமேனு அடுத்தது நகுலன் அனுப்புகிறான். அவனும் போனால் வரல. பிறகு அர்ஜுனன் அனுப்பினான். அர்ஜுனனும் போனால் வரல. பீமன் அனுப்பினான். பீமனும் போனால் வரல. கடைசியில் தர்மபுத்திரரே கிளம்புறார். அதெல்லாம் போனால் காணும், எங்கே தேடி இருக்கான் என்னன்னு தெரியல, நான் போய் பார்க்குறேன்னு போய் பார்த்தா அந்த நதிக்கரையிலே வரலாம் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அப்போது அந்த நதியிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வந்து அவர்கள் மேலே தெளிக்கணும்னு ஜலம் எடுக்க போகிற பொழுது அங்கே ஒரு அசரீரியாக சப்தம் வருது. உருவம் இல்லை, எழுத்தாக்கில் ஒரு மனுஷனோ ஒரு உருவம் இல்லை, ஆனால் சப்தம் மட்டும் கேட்குறது. நான் தான் ஒரு யக்ஷன், இந்த நதிக்கரையில் நான் இங்கே வாசம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு தர்மமே
பஞ்ச பாண்டவர்களை சோதிக்கிறதுக்காக வர்றது. பாண்டவர்களை சோதிக்கிறதுக்கு அப்பப்போ வரும். ஏன்னா நாம் ரொம்ப சத்தியமாக இருக்கோம், ரொம்ப உண்மையாக நாம் இருக்கோம் அப்படிங்கிற முழுமையான எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் பாண்டவர்கள். அந்த உண்மையை சரியானபடி இருக்கலாம், இல்லை வெளி வேஷத்துக்காக இருக்கலாம் அப்படிங்கிறத அப்பப்போ நம்முடைய தர்மம் நம்மளை செக் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் நமக்கு வர்ற இடைஞ்சல்கள். எந்த வேலையை ஆரம்பித்தாலும் இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி அப்படின்னு பேர். ஒரு பெரிய காரியத்தை ஆரம்பித்தா இடைஞ்சல் வரும். ஏன்னா இவன் எவ்வளோ தூரம் இந்த வேலையில் ரொம்ப மும்முரமாக ஈடுபடுறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அப்படி வரும். அதையெல்லாம் மீறி தான் நாம் அந்த காரியத்தை செயல்படணும். ஒரு தடை வந்த உடனே ரொம்ப விக்ரம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு ஆற போட்டால் லைஃப் ஃபுல்லாக இதே மாதிரியே ஆற போட்டுகிட்டே இருக்க வேண்டிதான். ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி தான் நாம் ஒரு பெரிய நன்மையை அடைய முடியும். அது மாதிரி அப்பப்போ பாண்டவாளுக்கு இது மாதிரி ஒரு சோதனைகள் வந்துட்டே இருக்கும். இப்படி பாண்டவாளுக்கு அப்பப்போ அகங்காரமும் ஜாஸ்தியாக வருது, தான் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதையும் அப்பப்போ பகவான் சரி பண்ணிகிட்டே இருப்பார். பகவான்கிறவர் ஒருத்தர் கூட இருந்ததுனால தான் பாண்டவாரால் தர்மப்படி வாழ முடிஞ்சது. அவருக்கு பேரே தர்மபுத்திரர் அப்படின்னு பேர். தர்மப்படி ஒரு நூல் எழ கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மாறாமல் பாண்டவாலாம் இருந்தார்னா தர்மம் கூட இருந்தது. தர்மம் எத கிருஷ்ணஸ்தோ தர்ம யதோ தர்மஸ்தோ ஜெயா அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது. கேட்குறா குந்திக்கிட்ட கேட்குறா, யாருக்கு இந்த யுத்தத்தில் ஜெயம் வரும் அப்படின்னு கேட்குறா. அவள் எப்படி நேரடியாக சொல்கிறது? யதா கிருஷ்ணஸ்தோ தர்ம, எங்கே கிருஷ்ணர் இருக்காரோ அங்கே தான் தர்மம் இருக்கும். யதோ தர்மஸ்தோ ஜெயா, எங்கே தர்மம் இருக்கோ அங்கே தான் ஜெயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி பாண்டவாளுக்கு அப்பப்போ வருது. பீமன் ஒரு சமயம் என்ன பண்ணினா, இவர் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணினார். ராஜசூய யாகம் பண்ணி அப்படி யாகம் பூர்த்தி ஆனதும் அவபிருதஸ்நானம்னு உண்டு. கடைசியில் ஒரு நதியில் போய் ஒரு யாகம் பண்ணிவிட்டு அந்த நதியில் எல்லோரும் ஸ்நானம் பண்ணணும். அவபிருதஸ்நானம்னு பேர். அந்த அவபிருதஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி வந்து எல்லோரோடையும் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தார் தர்மபுத்திரர். பாண்டவார் அப்படி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற ராத்திரி ஒரு 8:30-9 மணி வாக்கில் அப்படி திருப்தியாக சாப்பிட்டு ராஜசூய யாகம் முடிஞ்சது. அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு முடித்து கையெழும்புறதுக்கு பின்னாடி போனார். பின்னாடி போய் கையெழும்பும்போது பார்த்தா இலை குவியல் மலைமலையாக கிடக்கு. அதை பார்த்தார் தர்மபுத்திரர். ஆஹாஹா, நம்ம ராஜசூய யாகத்தில் இத்தனை பேர் சாப்பிட்ருக்கான், எத்தனை மலைமலையாக இலை கிடக்கு அப்படின்னா சுமாராக ஒரு 10,000 பேருக்கு மேலே சாப்பிட்ருப்பான் ராஜசூய யாகத்தில். அப்பா, எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கோம், அன்னதானம் பண்ணியிருக்கோம், ராஜசூய யாகம் பண்ணியிருக்கோம். நம்மளை மாதிரி இது மாதிரி ராஜசூய யாகம் இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு சின்னதாக வந்தது. தர்மபுத்திரர் லேசாக ஒரு எண்ணம் வந்தது. பார்த்தார் கிருஷ்ணன், ஆஹா, இந்த எண்ணம் இருந்ததுன்னா ராஜசூய யாகம் பண்ணின பலன் போயிடும். தர்மஹா க்ஷரதி கீர்த்தனா அப்படின்னு இருக்கு. யாருக்காவது ஏதாவது வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, நான் இவருக்கு இவ்வளோ வச்சு கொடுத்தேன், அவருக்கு 1000 ரூபா கொடுத்தேன், அவருக்கு 1000 ரூபா கொடுத்தேன்னு 4 பேர்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் போச்சு, தானம் பண்ணின பலன் போயிடும். தர்மஹா க்ஷரதி கீர்த்தனா அது சொல்லப்படாது. அப்போது இந்த எண்ணம் இவருக்கு இருக்கப்படாது அப்படின்னு நினச்சார் கிருஷ்ணன். நினச்சி உடனேயே இவருக்கு இந்த எண்ணத்தை போக்கணும் அப்படின்னு நினச்ச போது அந்த இலை குவியலில் சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே தீவட்டி எடுத்துன்னு வா, அந்த இலையில ஒரே சத்தம் கேட்குறது என்னன்னு பார்க்கலான்னு உடனே தீவட்டி எடுத்துன்னு வந்து பார்த்தா அங்கே ஒரு கீரிப்புள்ள அந்த இலையில பிறண்டுட்டே இருக்கு. பிறண்டு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. இது என்ன ஒரு கீரிப்புள்ளையே, இந்த இலைக்குவியலில் வந்து ஏன் இந்த கீரிப்புள்ளை இவ்வளோ தூரம் பிறல்றது? அது வித்தியாசமாக வேறு இருக்குது. அதனுடைய நிறத்தை பார்த்தா மேலே பார்த்தா அதனுடைய இயல்பான நிறத்தில் இருக்குது, உடம்புக்கு அடியில் பார்த்தா தங்கமாக இருக்குது, கோல்டாக இருக்குது. என்ன ரொம்ப விசித்திரமாக இருக்குது இந்த கீரிப்புள்ளை அப்படின்னு ஆச்சரியமாக தீவட்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பிறண்டுட்டே இருந்தது. பார்த்தார் தர்மபுத்திரர். அப்படி கையை சொடக்கின உடனே பிறண்டுன்னு இருந்த அந்த கீரிப்புள்ளை நின்று பார்த்தது. தர்மபுத்திரரை பார்த்தது. ஏன் இந்த எச்ச குவியலில் ஏன் பிறல்ற அப்படின்னு கேட்டேன். அப்போது அந்த கீரிப்புள்ளை சொல்லிட்டு, இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த காட்டில் ஒரு மரத்து மேலே தங்கிட்டு இருந்தேன். நல்ல வெயில் காலம் தங்கியிருந்தேன்.
அந்த சமயத்தில் ஒரு ஏழையான ஒரு தம்பதிகள் கணவன் மனைவி தன்னுடைய சின்ன பிள்ளைய அழைச்சின்னு அந்த பக்கமாக காசி யாத்திரை போகிறா. நடந்து அப்படியே காசிக்கு போகிறா. இந்த மரத்தடியில் ஒன்றே பெரிய மரம் அது. அந்த மரத்து நிழலில் 3 பேரும் உட்காந்தோடனே ஒருத்தருக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோம், நல்ல வெயில் காலமாக இருக்குது, இங்கேயே நம்ம ஆகாரத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த கையில் எடுத்துன்னு அந்த ஆகாரத்தை பிரித்தான். பையிலேருந்து அந்த ஆகார பையை எடுத்து பிரித்து பார்த்தா சத்து மாவு உருண்டை வச்சுருக்குது. சத்து மாவை பிசைஞ்சு வச்சுருக்கா. அந்த சத்து மாவை சின்ன 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 உருண்டையாக உருட்டி ஒரு 10 உருண்டை ரெடி பண்ணி வச்சுட்டு சரி நாம் 3 பேரும் இதை பகிர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இலையை கீழே வச்ச உடனே ஒரு ஏழை அந்த வழியாக வந்தார். நடக்க முடியாமல் ஒரு ஏழை வந்தார். யார் ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே வந்தார். வந்ததும் 3 பேருக்குமே அடாடா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறானே, ஏதாவது கொடுத்துருவோம். எனக்கு 10 உருண்டை இருக்குது, ஒரு உருண்டையை வேணால் அவன்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டையை அவன்கிட்ட கொடுத்துட்டு பாக்கி 9 உருண்டையை 3 பேரும் தலா 3 பிரிச்சுட்டார். பிரித்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஐயா ரொம்ப பசியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். என்ன பண்ணுறது பார்த்தேன். சரி நான் என்னுடையதை அவர்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த வயசானவர் தங்கிட்ட உள்ள 3 உருண்டையும் அவர்கிட்ட கொடுத்தார். அவர் கொடுத்தது தான் வேகம் படான்னு வாயில் போட்டு முழுங்கினார். உடனே ஒன்றுமே கொடுக்காமல் இருந்தால் கூட தெரியாது. இப்போ நீ 3 உருண்டையை கொடுத்ததுனால எனக்கு பசி ஜாஸ்தியாக போயிடுது. இப்போ பசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் எனக்கு ஏதாவது கொடுத்தா தான் மேற்கொண்டு நகருவேன். அந்த அம்மா பார்த்தா சரி என்னோட தான் நான் கொடுத்துட்றேன், குழந்தை மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு இந்த அம்மாரோடையும் கொடுத்துட்டான். அந்த குழந்தை சொன்னால் நான் மட்டும் சாப்பிட்றேன்னா 3 இருக்குது, தலா ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 3 பேர் தலா ஒன்று எடுத்துட்டு படார்னு கொடுத்தோன்னே வாயில் போட்டுக்க வேண்டியதானே. நாம இருந்தால் அவன்கிட்ட கொடுத்த வேகத்திலேயே நாம் கையில் இருக்கிறத வாயில் போட்டுருவோம். என்ன கேட்டுவிட்டா என்ன பண்ணுறது. அவன் 3 பேருக்கு தலா ஒன்று கையில் வாங்கிட்டான். அவ்வளோதான், அவன் அதையும் கொடுத்துருங்க என்கிட்டன்னு கேட்டுட்டான். சரி பரவாயில்ல கொடுத்து என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னு கொடுத்துவிட்டு அந்த இலையை அப்படியே அந்த மரத்தடியிலேயே போட்டுவிட்டு தண்ணியை குடிச்சுவிட்டு மேற்கொண்டு நடந்து போயிட்டா. நான் அந்த மரத்து மேலே படுத்துட்டு இருந்து பார்த்தேன் அப்படின்னு அந்த கீரிப்புள்ள சொல்லிட்டு 3 பேர் அந்த பக்கம் போனேன். அந்த இலையை பார்த்தா வாழை இலை, இந்த வெயிலுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்படின்னா மரத்துலேருந்து இறங்கி வந்து அந்த வாழை இலை மேலே அப்படியே உடம்பை வச்சுன்னு படுத்துட்டு இருந்தேன். ரொம்ப சில்லுன்னு இருந்தது அந்த வெயிலுக்கு. அப்படியே வெயில் அப்படி இறங்கும்பொழுது கிளம்பலான்னு போது பார்த்தா அப்படியே உடம்பு அந்த இலை மேலே எவ்வளோ உடம்பு பட்டதோ அது மட்டும் தங்கமாக மாறி போயிடுது. இதோட ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது அப்படின்னு எனக்கே புரியல. நான் அப்படி இங்கே தேடின்னு போகும்போது அங்கே ஒரு ரிஷி இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், என்னுடைய உடம்புல கீழே மட்டும் இப்படி தங்கமாக மாறிடுத்து, ஒரு இலை மேலே படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னபோது அந்த ரிஷி சொன்னார், அவள் பண்ணின தானம் தான் எடுத்துன்னு வந்த அவ்வளவையுமே இன்னொருத்தனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டாரோ இல்லையோ, அவர்கள் பண்ணின தானத்தினுடைய பெருமையினால் உனக்கு தங்கமாக மாறிடுது அப்படின்னு சொன்னான். அப்படியா உடனே திரும்ப அந்த இலையை தேடின்னு ஓடி வந்து அந்த இலையில் பரண்டு பார்த்தது மேற்கொண்டு தங்கமாக மாறலை. மேற்கொண்டும் உடம்பு தங்கமாக மாறினா பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு எண்ணமாகவே இருந்தது. அப்போ தான் ரிஷிகள்லாம் பேசிகிட்டே போனால் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுறார், அவருடைய மனசு எப்படிப்பட்ட மனசு, வர்றவர்கள் அத்தனை பேருக்கும் அன்னதானம் என்ன, வஸ்திரங்கள் என்ன, அள்ளி கொடுத்து பிரமாதமாக தானம் பண்ணுறாருன்னு எல்லோரும் பேசின்னு போனால் நான் அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுறாருன்னா அந்த இலையில் போய் உருண்டா கூட மீறி இருக்கிற உடம்பும் தங்கமாக மாறிடும் அப்படின்னு வேகமாக வந்து இந்த இலையில் ஒரு 15 நாளாக உருண்டுருக்கேன். அடியில் இருந்த தங்கம் தான் குறைஞ்சதே தவிர 1 மில்லி தங்கம் கூட என் உடம்புல ஏறவே இல்லை அப்படின்னு அந்த கீரிப்புள்ள சொல்லிட்டு, இந்த கீரிப்புள்ள அந்த வார்த்தையை சொன்னோடனே சம்மட்டியால் படாமல் அடித்த மாதிரி இருந்தது தர்மபுத்திரர். அடாடா இப்போ தான் நாம் பண்ணினது தான் பெருசு, நம்மளை மாதிரி ஒருத்தரும் பண்ணலைன்னு நினச்சோமே. ஆனால் அந்த ஏழை தம்பதிகள் பண்ணின அந்த சத்துமாவு உருண்ட தானத்தினால தங்கமாகவே மாறிடுது. நாம் பண்ணின ராஜசூய யாகம் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கோம் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உடனே அவருக்கு வந்து தர்மபுத்திரர். அப்படி அப்பப்போ பஞ்ச பாண்டவாளுக்கும் வந்த சிரமத்தை அப்பப்போ நீக்கினர் பகவான் கிருஷ்ணன். அது மாதிரி அகங்காரங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி தர்மபுத்திரர் பாண்டவாளுக்கு எப்பொழுதும் தர்மம் கூடவே இருக்கும். அந்த தர்மமே
யக்ஷ பிரஸ்னம்னு மகாபாரதத்தில் வந்து யக்ஷனாக வந்து கேள்விகள்லாம் கேட்குறது. தர்மத்தில் நிறைய கேள்விகள்லாம் கேட்டு கேள்வி பதில்கள் தான் யக்ஷ பிரஸ்னம் பூரா. அதில் புண்ணிய நதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்குற போது ஒரு 15 நதிகளை தர்மபுத்திரர் சொல்லியிருக்க. கங்கையிலேருந்து ஆரம்பித்து கங்கா நிறைய கங்கை கரையில் ரிஷிகள் நிறையா பேர் வாழறா. அந்த கங்கை ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறது. நம்ம பாரத தேசத்திலேயே ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுற நதி கங்கை தான். 2525 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி கிழக்க வந்து சமுத்திரத்தில் சேர்றது. அப்படி கங்கோத்ரியில் உற்பத்தி ஆகுது. கங்கோத்ரின்னு உத்தராகண்டில் இருக்குது. அங்கேருந்து ஆரம்பமானது கங்கா நதி. இந்த நதிகளுடைய முக்கியத்துவங்கள், நதிகளுடைய பெருமைகளை தர்மபுத்திரர் அங்கே நிறைய காமிச்சிருக்கு. அதுபோல் யமுனையும் யமுனோத்ரிங்கிற இடத்துல ஆரம்பமாக இருக்குது. ஆரம்பித்து 1376 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி அதே மேற்க போய் சேர்றது. மேற்க உள்ள சமுத்திரத்தில் போய் சமுத்திர சங்கம நதிகள் இதெல்லாம். அப்படி மேற்க போய் சமுத்திரத்தில் சேர்றது யமுனா நதி. கோதாவரின்னு ஒரு நதி இருக்குது, நாசிக்கில் இருக்கு. மத்திய பிரதேசில் மகாராஷ்டிராவில் ஆரம்பமாக இருக்குது. நாசிக்கில் ஆரம்பித்து கோதாவரி நதி வருது, கிழக்க சமுத்திரத்தில் போய் சேர்றது. 1465 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போய் சேர்றது. இதெல்லாம் நமக்கு மகாபாரதத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு. இதெல்லாம் சொல்லலைன்னா நமக்கு எது தர்மம் எது அதர்மம்னே நமக்கு தெரியாது. அப்படி ரிஷிகள் எல்லாத்தையும் நமக்கு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ரிஷிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு பேர். தீர்க்கதரிசிகள்னால் நம்முடைய மூளைக்கு எட்டாத விஷயங்கள்லாம் கூட சொல்லக்கூடியவர்கள் ரிஷிகள். அதில் பார்த்தா பவிஷ்யோத்தர புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது. 18 மகாபுராணங்கள் இருக்குது. இந்த 18 மகாபுராணங்களில் பவிஷ்யோத்தர புராணம்னு ஒரு புராணம். அந்த பவிஷ்யோத்தர புராணத்தில் யுகவர்ணனம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு யுகங்களை 4ஆக பிரித்து அந்தந்த யுகங்களில் ஜனங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், நாம் சாப்பிட்ற ஆகாரம் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்கு. அதில் கலியுக வர்ணனம்னு 24 அத்தியாயங்கள் கலியுக வர்ணனம். இந்த கலிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு 24 அத்தியாயத்தில் சொல்கிறது. இன்றைக்கி நாம் என்னெல்லாம் பார்க்குறோமோ அவ்வளவையும் அன்றைக்கே பதிவு பண்ணியிருக்கா மகரிஷிகள் புராணத்தில். பவிஷ்யோத்தர புராணத்தில் அவ்வளவும் சொல்லப்பட்டது. அதில் ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா சொல்லப்படுறது. அதெல்லாம் நாம் நாளைக்கு பார்க்க போகிறோம். அப்படி அதில் ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தா ரிஷிகள்லாம் எவ்வளோ எந்த அளவுக்கு அவள் திங்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்தா, உதாரணத்துக்கு இப்போ நாமெல்லாம் அளவுகோல் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு அடி, ஒரு சதுரடி இப்படிலாம் எடுத்துக்கிறோம். அதில் 1 இன்ச் அப்படி அதிலேருந்து ஆரம்பமாக இருக்கும். 1 இன்ச்சுன்னா ஒரு அங்குலம். இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது என்ன அளவு அப்படின்னு கேட்டால் நாம் ஆள்காட்டி விரலில் காமிப்போம். இதுதான் 1 இன்ச் அப்படின்னு காமிப்போம். இப்போ ஆள்காட்டி விரலில் உள்ள முதல் ரேக்கை வரைக்கும் உள்ள இடம் தான் 1 இன்ச்சு அப்படின்னா யாருடைய ஆள்காட்டி விரலில்? பிறந்த குழந்தைக்கு பார்த்தா சின்னதாக இருக்கும் விரல், வயசான வாழ்க்கை பெருசாக இருக்கும். அப்போ யாருடைய ஆள்காட்டி விரலில் 1 இன்ச் கணக்கு பண்ணிக்கிறது அப்படின்னா நமக்கு பதில் தெரியாது. இதை ரிஷிகள் அப்போவே சொல்லியிருக்கா. ரிஷிகள் என்ன சொல்கிறா அப்படின்னா, கருப்பு எள்ளை எடுத்துக்கோ, துவாதசத்திலாக கருப்பு எள்ளு 12 எள்ளு எடுத்துட்டு ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக அடுக்கணும். அப்படி ஒன்றின் பின் ஒன்றாக 12 கருப்பு எள்ளை அடுக்கினா என்ன நீளம் வருதோ அதுதான் 1 இன்ச், ஒரு அங்குலம் அப்படின்னு கணக்கு அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா. ஏன் கருப்பு எள்ளை சொல்லணும்? எத்தனையோ தானியங்கள் இருக்குது. மங்களகரமாக அக்ஷதையிலேருந்து சொல்லக்கூடாதா? அக்ஷதை எடுத்துக்கோ, 12 அக்ஷதையை அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதா? இல்லை நெல் எடுத்துக்கோ, உளுந்து எடுத்துக்கோ, பயறு, எவ்வளவோ தானியங்கள் இருக்குது, கோதுமை இருக்குது, தானியங்களெல்லாம் சொல்லக்கூடாதோ? ஏன் கருப்பு எள்ளை சொன்னான் அப்படின்னா அங்கே தான் ரிஷிகள் எந்த அளவுக்கு யோஜனை பண்ணியிருக்காங்கிறத அங்கே தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும். நெல் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் உடனே எந்த நெல் அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா பாசுமதி அப்படிங்கிறது பெருசு பெருசாக இருக்குது, 5020 இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது, வெள்ளைப்பொன்னின்னு ஒரு நெல் இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு அளவுகளில் இருக்குது. அதனால் நெல் எடுத்துக்கோன்னா எந்த நெல் அப்படின்னு கேள்வி வரும். இப்படி எல்லா தானியங்களுமே தண்ணீரில் ஊற போட்டால் அதனுடைய அளவு மாறி போயிடும். உளுந்து இருக்குது, வெறும்னா இருக்கும்போது ஒரு சைஸில் இருக்கும், தண்ணியில் ஊற போட்டாச்சுன்னா அதனுடைய சைஸ் பெருசு பெருசாக போயிடும். இன்றைக்கே நாம் மார்க்கெட்டில் போய் பார்க்கணும். அப்படி 3 இன்ச்சு இருந்த கத்திரிக்காய் இன்றைக்கி 1.5 அடியில் கிடைக்கிறது, 1.5 அடியில் இருந்த புடலங்காய் இன்றைக்கி 3 இன்ச்சில் கிடைக்கிறது, தக்காளி பூசணிக்காய் மாதிரி ஆகிடுது.
பூசணிக்காய் தக்காளி மாதிரி ஆகிடுது, எல்லாமே மாறி போயிடுது. ஆனால் கருப்பு எள்ளு மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் மாறவே இல்லை. நாம் பெருசாக தேங்காய் மாதிரி உள்ள கருப்பு எள்ளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கருப்பு எள்ளு மட்டும் நிறைய ரகங்கள் வந்துகிட்டே இருக்குது. வந்தால் கூட அந்த கருப்பு எள்ளினுடைய அளவு இருக்கே, சைஸு மாறவே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் மாறவே இல்லை. அதை தண்ணியில் ஊற போட்டாலும் சரி, ஊற போடானாலும் அதனுடைய அளவு ஒரே அளவு தான் இருக்குது. அதனால தான் ரிஷிகள் அப்போவே தீர்மானிச்சிருக்கேன், 2024 கூட கருப்பு எள்ளை தண்ணீரில் ஊற போட்டால் பெருக்காது அப்படிங்கிறத தீர்மானித்து அப்படி கொடுத்துருக்கா. அதான் ரிஷிகள்லாம் தீர்க்கதரிசிகள்னு பேர். அதனால தான் கருப்பு எள்ளை எடுத்து நாம் பார்க்குறோம். கருப்பு எள்ளு ஒரே அளவாக தான் இருக்குது. நம்முடைய கொள்ளு தாத்தா நாளில் கருப்பு எள்ளு என்ன அளவு இருந்ததோ அதே அளவு தான் இன்றைக்கும் இருக்குது பார்க்குறோம். அப்படி அந்த அளவுக்கு யோஜனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ரிஷிகள் காண்பிச்சிருக்காங்க. அந்த ரிஷிகள் எல்லாத்தையும் நமக்கு பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்கிறது தான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் நமக்கு ரிஷிகள்லாம் அவ்வளோ புஸ்தகங்கள், 18 மகாபுராணங்கள், இதிகாசம், ராமாயணம் இதெல்லாம் எழுதினான்னா எதுக்காக எழுதினான்? நோபல் பிரைஸுக்காக எழுதினால கிடையாது, புருஷார்த்தம்னு எழுதினான். நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான் எல்லாத்தையும் புஸ்தகமாக எழுதியிருக்கேன். நோபல் பிரைஸ் கொடுக்குறதா இருந்தால் முதல்ல ரிஷிகளுக்கு தான் கொடுக்கணும், வியாசருக்கு தான் முதல்ல நோபல் பிரைஸ் கொடுக்கணும். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் யாருமே இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. நாம் அனுபவித்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோமே தவிர எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்கா ரிஷிகள். அப்படி அந்த ரிஷிகளுடைய சரித்திரங்கள்லாம் புராணங்களில் நிறைய இருக்குது. அதில் இந்த ரிஷிகளுடைய சரித்திரங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தர்மங்கள் என்ன, சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய லட்சியங்களை எல்லாம் எப்படி அடையலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் இன்றைய தினம் பரத்வாஜர்னு ஒரு மகரிஷி, அந்த பரத்வாஜ மகரிஷியை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம். ஏன் அப்படின்னா பாரதத்தில் பாதி பாரத்வாஜம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். நம்ம பாரத தேசத்திலேயே கணக்கு பண்ணால் பாதி பேர் பாரத்வாஜ கோத்திரக்காராக தான் இருப்பாள். ஏன்னா பாரத்வாஜ கோத்திரம் ஜாஸ்தி. அதான் பரதத்தில் பாதி பாரத்வாஜம் அப்படின்னு சொல்கிறது. இந்த பாரத்வாஜ மகர்ஷியுடைய சரித்திரம் ரொம்ப அற்புதமான சரித்திரம். மகாபாரதத்தில் இருக்குது. ராமாயணத்தில் பரத்வாஜர் மகர்ஷியுடைய பெருமைகள் நிறையா சொல்லப்படுறது. இந்த பரத்வாஜ மகர்ஷி எங்கே எப்படி பிறந்தார் அப்படின்னா அவருடைய சரித்திரத்தை மகாபாரதம் காண்பிக்கிறது. பரே சுதான் பரே சிஷ்யான் நரே தேவான் நரே த்விஜான் பரே பாரியாம் பரத்வாஜாம் பரத்வாஜோஸ்மி சோபனே அப்படின்னு பரத்வாஜரே சொல்கிறார். ஏன் எனக்கு பரத்வாஜர்னு பேர் வந்து தெரியுமா அப்படிங்கிற காரணத்தை பரத்வாஜரே காண்பிச்சிருக்கார். இவருடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, ப்ரஹஸ்பதி அப்படின்னு தேவகுரு, தேவதைகளுக்கெல்லாம் குருவாக ப்ரஹஸ்பதி இருக்க. அந்த ப்ரஹஸ்பதி தான் தேவதைகளுக்கெல்லாம் குரு, சுக்ராச்சாரியால் தான் அசுரர்களுக்கெல்லாம் குரு ஆச்சாரியன். அப்படி தேவதைகளுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியதான ப்ரஹஸ்பதிக்கு ஒரு சகோதரன் இருந்தார். அவருக்கு உஷத்யா அப்படின்னு பேர். உஷத்யர்னு அந்த ரிஷிக்கு பெயர். அந்த உஷத்யருடைய மனைவி பாரியா, அவளுக்கு மமதா அப்படின்னு பேர். அவளுக்கு அந்த உஷத்யர் மமதா ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக நல்ல புத்திரன் கிடைக்கணும்னு ரொம்ப தபஸ் பண்ணி ப்ரஹஸ்பதி தன்னுடைய அண்ணா அவர்கிட்டையே வந்து மந்திரோபதேசங்கள்லாம் வாங்கிட்டு நல்ல குழந்தை பிறக்கணும்னு அப்படி மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி ரொம்ப தபஸ் பண்ணி அந்த அம்மா ஸ்நானம் பண்ணாமல் இருக்கா. மமதா கர்ப்பவதியாக இருந்தாள். அப்படி கர்ப்பமாக இருக்கிற பொழுது 2 குழந்தையாக கர்ப்பத்தில் ஆவிர்வவிச்சது. 2 குழந்தை, 2 குழந்தை. அதில் ஒரு குழந்தை கொஞ்சம் நல்ல புஷ்டியாக இருக்குது, இன்னொரு குழந்தை ரொம்ப பலகீனமாக இருக்குது. இப்படி இருந்து இந்த புஷ்டியாக இருக்கிற குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற பொழுதே இந்த இன்னொரு குழந்தையை கண்டா பிடிக்கவே இல்லை. கர்ப்பத்திலேயே 2க்கும் யுத்தம் ஆரம்பமாயிடுது. அப்படி என்ன பண்ணிட்டு இந்த புஷ்டியாக உள்ள குழந்தை அப்படி கர்ப்பத்தில் குழந்தை வளர்ந்துட்டே வருது. அப்படி ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டு இந்த புஷ்டியாக இருக்கிற குழந்தை ஓங்கி ஒரு உத விட்டது இன்னொரு குழந்தை. அப்படி உத விட்ட உடனே வலி தாங்காமல் பிரசவம் ஆகிடுது. அந்த அம்மாளுக்கு ஒரு குழந்தை 8வது மாதமே பிறந்துடுச்சு. இன்னொரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கு. இது என்னடா இப்படி ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ப்ரஹஸ்பதி கிட்ட போய் கேட்டேன். 8 மாதத்தில் ஒரு குழந்தை பிரசவம் ஆகிடுது, இன்னொரு குழந்தை கர்ப்பத்திலேயே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். ப்ரஹஸ்பதி ஒன்றும் பண்ணாத பேசாமல் இருந்துட்டார்.
ஏன்னா நம்ம கையில் கிடையாது, எல்லாம் நடக்கிறபடி நடக்கும், நீ ஒன்றும் பண்ணாத பேசாமல் இருன்னு சொல்லிட்டேன். 10 மாதம் ஆகி அதாவது ஆண் குழந்தையாக பிறக்கிறதுன்னா 9வது மாதம் 9வது நாள் 9வது மணி நேரம் பிறக்கும் ஆண் குழந்தை அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறது. ஆண் குழந்தை பிறக்கணும்னா 9வது மாதம் 9வது நாள் 9வது மணி நேரத்தில் அந்த குழந்தை பிறந்தது. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. உடனே ப்ரஹஸ்பதி கிட்ட வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னதும் ப்ரஹஸ்பதி வந்து பார்த்தா ஒரு குழந்தை ரொம்ப சீம்பியும் இன்னொரு குழந்தை இப்படியுமா இருந்தது. அதை பார்த்தார் பரத்வாஜர், ஏதோ விதிப்படி எல்லாம் நடக்கட்டும்னு உடனே பீஜதானங்கள்லாம் பண்ணி அந்த குழந்தைக்கு ப்ரஹஸ்பதி அங்கேருந்து பீஜதானங்கள்லாம் பண்ணிவிட்டு கிளம்பும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, துவாஜம் பரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ப்ரஹஸ்பதி. துவாஜம் பரா அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, பரான்னா ரெண்டையுமே வச்சுக்கோன்னு அர்த்தம். பரான்னா தரி அப்படின்னு அர்த்தம், வச்சுக்கோ. துவாஜம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, த்விஜகான்னு ஒரு பதம் இருக்கும். த்விஜகான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 தடவை பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். பிராமணர்களுக்கெல்லாம் த்விஜகா அப்படின்னு ஒரு பேர். அப்படின்னா 2 தடவை பிறவியே அடையிறவன். என்ன 2 பிறவி அப்படின்னா, முதல்ல தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறான். அடுத்ததாக காயத்ரியினுடைய உபதேசம் பெற்று காயத்ரியினால் ஒரு தடவை பிறக்கிறான். உபநயனம் ஆச்சுன்னா அவனுக்கு த்விஜன் அப்படின்னு பேர், த்விஜகான்னு பேர். 2வது பிறப்பாக உபநயனத்தை சொல்கிறது, அப்படி த்விஜகான்னு பேர். அதே போல் பட்சிகளுக்கும் த்விஜம்னு பேர் உண்டு. ஏன்னா 2 தடவை பிறக்கிறது. முதல்ல முட்டையாக தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து வந்துடும், அப்புறம் முட்டை வெடித்து முட்டையிலேருந்து வெளியில் வரும். அப்படி 2 தடவை பிறக்கிறதுங்கிறதுனால பட்சிகளுக்கும் த்விஜம் அப்படின்னு பேர் உண்டு. துவாஜம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, துவாஜம் அப்படின்னா துவாபியாம் ஜாதம் அப்படின்னு அர்த்தம். 2 தடவை பிறந்திருக்கு. ஒரே தடவையாக பிரசவத்தில் குழந்தை வயலில் வரணும். ஆனால் 2 தடவையாக முதல்ல ஒரு குழந்தையும் அடுத்ததாக ஒரு குழந்தையாகவும் வந்திருக்கு. அதான் துவாஜம்னு சொன்னார் ப்ரஹஸ்பதி. துவாஜம் பரா அப்படின்னு அப்படி 2 குழந்தையும் காப்பாற்றுங்க அப்படி நாமகரணம் அந்த ப்ரஹஸ்பதியினுடைய வாக்கிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாரத்வாஜம்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு, பாரத்வாஜா அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு, ரெட்டையாக பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே பேர் வச்சு வளர்ந்துன்னு வருது. பார்த்தா கண்ணு இல்லை அந்த குழந்தைக்கு. இப்படி ஆகிடுச்சு, கண்ணு தெரியல. அதை உடனே தெரியாது. குழந்தைக்கு கண்ணு தெரியுறதா தெரியலன்னு எப்போ தெரியும்? நம்ம முகத்தை பார்த்து சிரித்து ஏதாவது பண்ணாதான் தெரியும். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனதுன்னு பார்த்துட்டே இருக்கு. பார்த்தா கண்ணு தெரியல அந்த குழந்தைக்கு. பார்த்தா ரிஷிகள்லாம் தீர்க்கதமாக அப்படின்னு பேர் வச்சா அந்த குழந்தைக்கு. தீர்க்கதமாகனா என்ன அப்படின்னா, பிறந்ததுலேருந்தே தமசையே பார்த்துட்டு இருக்கிறவன் அர்த்தம், இருட்டையே பார்த்துட்டு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி தீர்க்கதமாக அப்படின்னு ரிஷிகள்லாம் பேர் வச்சா. அப்படி அந்த பேரில் அந்த குழந்தை 2 குழந்தையும் வளர்ந்துட்டே இருந்து, அப்படி வளர்ந்துன்னு வந்தபொழுது அந்த ரொம்ப சீம்பி இருக்கிற குழந்தைய என்ன பண்ணுறது, அந்த குழந்தை அப்படியே இருக்குது, வளரவே இல்லை. பார்த்தா தாயார், இந்த குழந்தைய நாம் வச்சுட்டு காப்பாற்ற முடியாது. இன்னொரு குழந்தையும் பார்த்தா கண்ணு தெரியாமல் இருக்கு. இந்த குழந்தைய ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு தபஸ் பண்ணி பெற்றிருக்கோம். ஆனால் பார்த்தா ஒரு குழந்தை ரொம்ப சீம்பி இருக்குது, இன்னொரு குழந்தை கண்ணு தெரியாமல் இருக்குது. இந்த குழந்தைய வயசாக வச்சு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு தோணி என்ன பண்ணினா, அந்த உஷத்தியருங்கிற அவர் வெளியில் போயிருந்தார், ஒரு யாகத்துக்காக போயிருக்கார். இந்த அம்மா எடுத்துன்னு போய் 2 குழந்தையும் ஒரு நதிக்கரையில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டார். 2 குழந்தையும் வேண்டாம், இந்த 2 குழந்தையும் காப்பாற்றி நம்மளால் பண்ண முடியாதுன்னு 2 குழந்தையும் அங்கேயே வச்சுட்டு கிளம்பி வந்துட்டான். அப்புறம் உஷத்தியர் வந்தவுடனே கேட்டார், குழந்தை எங்கே அப்படின்னு கேட்டார். நன்னா அசந்து தூக்கி போயிட்டேன், எழுந்து பார்த்தேன், குழந்தைய காணோம் அப்படின்னு ஏதோ ஒரு கதையை சொல்லி அந்த அம்மா முடிச்சுவிட்டான். அந்த கரையில் கொண்டு போய் வச்ச குழந்தைய அங்கே உள்ள ரிஷி பத்திரிகள்லாம் பார்த்து அந்த குழந்தைய எடுத்துன்னு போனான். அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் 2 குழந்தையும் வளர்த்துன்னு வந்தான். பாரத்வாஜம்னு அந்த 2 குழந்தைக்கும் பேர். அப்படி அந்த குழந்தைய வளர்த்துன்னு வந்தால் அந்த குழந்தை அப்படி வளர்ந்து ப்ரஹஸ்பதி கிட்ட வந்தது. உபநயனமாகி அத்தியனம் பண்ணணும்னு ப்ரஹஸ்பதி கிட்ட வந்து ப்ரஹஸ்பதி நமஸ்காரம் பண்ணி,
என் பேர் பாரத்வாஜன்னு சொன்ன உடனேயே ப்ரஹஸ்பதிக்கு தெரிஞ்சு போயிடுது, இது இவருடைய குழந்தை தான், ஒரு குறையினால இது மாதிரி பண்ணிட்டா இவ அப்படின்னு தெரிஞ்சு ப்ரஹஸ்பதியினுடைய அனுகிரகத்தினால கண்ணு வந்தது பரத்வாஜனுக்கு. ப்ரஹஸ்பதி அனுகிரகம் பண்ணினார், கண்ணை அனுகிரகம் பண்ணி அந்த 2 குழந்தைக்கும் அத்தியனம் சொல்லி வச்சார். 3 வேதமும் அத்தியனம் பண்ணார் பரத்வாஜன். அப்படி ரிக்வேதம் யஜுர்வேதம், அதனால தான் லோகத்திலேயே பார்த்தா 3 வேதத்துலேயும் பாரத்வாஜ காத்திரக்காரர் இருப்பார். ரிக்வேதத்திலையும் இருப்பா, யஜுர்வேதத்திலையும் இருப்பா, 3 வேதமும் அத்தியனம் பண்ணினார் பாரத்வாஜ். அப்படி அத்தியனம் பண்ணி பிறகு அவருக்கு ப்ரஹஸ்பதியே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அவருடைய பத்னி பேரும் பாரத்வாஜி அப்படின்னு பேர். அவருடைய பத்னி பேர் பாரத்வாஜ், அதே பேர் பாரத்வாஜின்னு பேர். இப்படி பாரத்வாஜிங்கிற பொண்ணை பரத்வாஜர் கல்யாணம் பண்ணிட்டு யமுனா தீரத்தில் வந்து தங்கியிருந்தார். யமுனக்கரையில் தான் பரத்வாஜ மகர்ஷி தங்கி, அவருடைய ஆசிரமம் யமுனா தீரத்தில் இருக்குது. அங்கே வந்து தங்கி நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு தபஸ் பண்ணணும், நிறைய படிக்கணுங்கிற ஆசை நிறைய இருக்குது பரத்வாஜர். அதான் வேதத்திலேயே அது மாதிரி கதை உண்டு. பரத்வாஜோஹ த்ரிபிராஜுர்பிர்பிரம்மச்சர்யமுவாசா. பரத்வாஜர் நிறைய வேதம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு ஆயுசு 120 வயசு நான் இருக்கணும். 120 வயசுங்கிறது ஒரு புருஷனுடைய ஆயுஷ்காலம். 120 வயசு நான் இருக்கணும்னு தபஸ் பண்ணினேன். இந்திரன் வந்து அவருக்கு 120 வயசை கொடுத்தார். உடனே போய் 120 வயசு என்ன பண்ணினார் அப்படின்னா, படித்த வேதத்தை படிச்சுட்டே இருந்தார். ஆயுஷை முடிஞ்சு போயிடுது. திரும்பவும் தபஸ் பண்ணார். திரும்பவும் இந்திரன் வந்தார், என்ன வேணும்னு கேட்டார். 120 வயசு வேணும்னு 2வது தடவையும் கொடுத்தார். அப்பவும் படித்தார். 3வது தடவையும் கொடுத்தார். 3வது தடவையும் அதே மாதிரி படித்தார். திபிராஜுர்பிர்பிரம்மச்சர்யமுவாச தகம் ஹரீர் நிகஸ்தவிரகும் சயானம். 3வது வயசும் முடிய போகிறது, வயசாகிடுத்து, படிச்சுட்டே இருக்க. தகம் ஹஜீர் நிகஸ்தவிரகும் சயானம் இந்திர உபவ்ரஜ்யோ வாச்சா. இந்திரஹா உபவ்ரஜ்ய உவாச்சா. அங்கே வந்தார் இந்திரன். கிட்டக வந்து அந்த பரத்வாஜ மகர்ஷியை பார்த்து, பரத்வாஜா, ஹே பரத்வாஜான்னு கூப்பிட்டார். எத்தே சதுர்த்தமாஜுர்தத்யாம், உனக்கு 4வதாக நான் ஒரு பிறப்பு, ஒரு ஆயுஷை தரேன், நீ என்ன பண்ணுவேன்னு. கிமேனேன குர்யா இதி, ஏனேன கிம் குர்யாஹா, இந்த 4வது பிறப்பில் நீ என்ன பண்ணுவ. பிரம்மச்சரியமே வீணேன சரே ஜமிதி ஹோவாச்சா. இதே போல் இதே மாதிரி படிப்பேன் அப்படின்னு பார்த்தார் இந்திரன். இவருக்கு படிப்பில் ஆர்வம் இருக்க வேண்டியது தான், ஆனால் படிப்பே எல்லாமே இல்லை. படிப்புங்கிறது வாழ்க்கையை கொடுக்கணும், வாழ்க்கை கல்வி அப்படின்னு பேர். வாழறதுக்கு தெரியணும், வாழ்க்கையில் என்னென்ன படிப்பை விட இன்னும் மேலே எவ்வளவோ இருக்குது, அதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இவருக்கு ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இவர் அழைச்சின்னு போய் தகம் ஹத்ரீன் கிரிரூபான் அவிஜாத்தானி வதர்ஷயான் சகாரா. அழைச்சின்னு போனேன், இங்கே வா, எழுத்தாப்பில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டேன். பார்த்தா 3 மலை தெரியுது. தகம் ஹத்ரீன் கிரிரூபான் அவிஜாத்தானி வதர்ஷயான் சகாரா தேஷாகும் ஹைகைகஸ்மான் முஷ்டிநாததே. 3லேருந்தும் ஒரு பிடி மண் எடுத்துன்னு வா அப்படின்னு பரத்வாஜர் போய் எடுத்துன்னு வந்து கீழே வச்சார். ஏஷாகும் ஹைகைகஸ்மான் முஷ்டிநாததே சகோவாச்சா பரத்வாஜ. ஹே பரத்வாஜா, நீ இப்போ எடுத்துன்னு வந்து இந்த 3 பிடி மண் வச்சுருக்கியே, இது என்ன தெரியுமா? நீ இந்த 3 ஆயுஷ்லையும் படித்த வேதம் தான் இது. இன்னும் நம்ம படிக்க வேண்டியது அந்த 3 மலை, அவ்வளோ இருக்குது நீ படிக்க வேண்டியது. நீ இந்த 3 ஆயுஷில் படித்தது இவ்வளவு தான். அதனால் படித்து முடிச்சுடலாம் அப்படின்னு நினைக்காத. உனக்கு எவ்வளவு ஆயுஷ் கொடுத்தாலும் படிப்புங்கிறது நிறைய இருக்குது. இத்தனை நாளைக்கு நீ படித்த படிப்பை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோஜனை பண்ணு அப்படின்னு அவருக்கு திருப்பி விட்டார் இந்திரன். திருப்பி விட்டு பிறகு பரத்வாஜர் எல்லோருக்கும் இதெல்லாம் உபதேசம் பண்ணுறது, சொல்லிக் கொடுக்கறதுன்னு ஆசைப்பட்டு அங்கே யமுனா தீரத்தில் உட்காந்து தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணி பரத்வாஜர் நிறைய மந்திரங்களை கண்டுபிடிச்சி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதை பார்த்தா சீமந்தத்தில் ஒரு மந்திரம் பரத்வாஜ மகர்ஷி நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த மந்திரத்தை சீமந்தத்தில் சொல்கிறோம். சீமந்த முகூர்த்தமான பிறகு அந்த கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணுற ஒரு மந்திரம். அதாவது
என்ன மந்திரம் அது? சோமயேவனோ ராஜேத்யாஹுர்பிராஹ்மணீ பிரஜாஹ விவருத்தசக்ரா ஆசீனாஸ்தீரேன யமுனே தவா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு சொல்கிறது. இந்த குழந்தை இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு தகுந்தாற் போல் அந்த குழந்தை பிறக்கணும், நல்ல படிப்பு ஞானம் இருக்கணும். இது மாதிரி அப்படின்னா இப்போ இந்த ஓடுறதே, இந்த யமுனை ஓடுறதே, இது மாதிரி அந்த குழந்தை பிரவாகமாக இருக்கணும். அதுக்கு இந்த யமுனை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த பரத்வாஜர் பிரார்த்தனை பண்ணுறார். அவர் யமுனா தீரத்தில் இருந்ததுனால அந்த யமுனையை பார்த்து இந்த யமுனா நதி மாதிரி அந்த குழந்தை பிரவாகமாக நிறையா படித்து முன்னுக்கு வந்து உலகத்தில் வாழறதுக்கு தகுந்தா போல் அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுற மந்திரத்தை நாம் சீமந்தத்தில் சொல்கிறோம். அப்படி பரத்வாஜ மகர்ஷி இருந்து அங்கே நிறைய இடங்களில் வசிக்கிறார். யமுனா தீரத்தில் கொஞ்ச காலம் வசிக்கிறார். பிறகு சித்திரக்கூட்டம்னு ஒரு மலை, இந்த சித்திரக்கூட்ட மலை அடிவாரத்தில் அங்கே வசிக்கும்போது தான் ராமன் அங்கே போகிறார். ராமன் வனவாசம் பண்ணுற போது பரத்வாஜாசிரமத்துக்கு போகிறார். அப்படி பரத்வாஜாசிரமத்துக்கு போய் பார்த்தா ரொம்ப நிறைய சிஷ்யாலை வச்சுட்டு பணங்காசு வசதியோடு சௌக்கியமாக இருந்துட்டுருக்கார் பரத்வாஜ மகர்ஷி. அப்படி நிறையா அன்னதானம் பண்ணுறவாருக்கு சொல்கிறது பரத்வாஜாசிரமம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற வழக்கம். அப்படி பரத்வாஜர் வர்றவா எல்லாருக்கும் அன்னம் போட்டு அப்படி பண்ணார். ராமாயணத்தில் நிறைய தகவல்கள் பரத்வாஜ மகர்ஷியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நாளைய தினம் பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைய தினம் இதுவரையிலும் தர்மத்தினுடைய ஸ்வரூபம், தர்மம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதை மனசில் வச்சுட்டு தர்மப்படி வாழணும், தர்மமாக இருக்கணும், முடிஞ்ச வரையிலும் நல்ல காரியங்கள் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் நிலைநிறுத்திக்கணுங்கிறதாக சொல்லிட்டு பரத்வாஜருடைய சரித்திரத்தை மேற்கொண்டு நாளைய தினம் பார்த்து இன்னொரு ரிஷியனுடைய சரித்திரத்தையும் பார்க்கலாம் என்று சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிப்போம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. गोपिका जीवनस्मरणं. नमः पार्वतीपतये. हर हर महादेव.